வாசஸ்தலம் இருக்குன்னு சொல்லி वहाँ पर தந்தேன். क्या-क्या निवास स्थान மறுபடியும் बताए ஞாபகப்படுத்துகிறேன் थे। உங்களுக்கு. फिर से आपको याद दिलाता हूँ, देखिए புதிய பூமி, जो नया पृथ्वी, புதிய வானம், नया आकाश புதிய எருசலேம், और नया அந்த जेरूसलेम மேலான பகுதியில और उसकी ऊपरी और जगह, ऊंची जगह पर சியோன் இருக்கிறது. जो जियोन है, சியோனிலே கர்த்தர் வாசம் और பண்ணுகிறார். जियोन में परमेश्वर वास करते हैं। இல்லையா சொல்லுமா? हालेलुया। சியோனிலே என்ன செய்றாரு? और जियोन में परमेश्वर क्या करते हैं? கர்த்தர் வாசம் செய்கிறார். परमेश्वर वहां पर वास करते हैं, வாசம் செய்கிறார். परमेश्वर वास करते हैं। இப்போ அந்த சியோன் तो जियोन ஒரு जो है வாசஸ்தலம். वो एक निवास स्थान है वो। ஆனால் பழைய ஏற்பாட்டுல लेकिन पुराने नियम के समय, பழைய ஏற்பாட்டுல என்ன எழுதி இருக்குன்னா, पुराने नियम की पुस्तक में क्या लिखा है, देखिए இப்போ நாம சியோனுக்கு வர வேண்டும் என்ற அந்த சத்தியத்துல जो जियोन में आना है, इस सत्यों में பழைய ஏற்பாட்டுல சியோன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறத சொல்லி தந்தேன். जो पुराने नियम की पुस्तक में जियोन, इसका मतलब क्या है वो बताए थे। தாவீது நகரத்துக்கு சியோன்னு சொல்லுவாங்க. जो दाऊद उसकी नगर को जियोन कहते थे, பழைய ஏற்பாட்டுல और पुराने नियम की पुस्तक में சியோன் என்று சொன்னா जो जियोन कहते हैं तो என்ன சொல்லுவாங்க? जो क्या कहते थे वो, அதாவது எருசலேத்துக்கு சியோன் என்று சொல்லுவாங்க. அந்த 2 சாமுவேல் 5:7 சொல்லி जियोन कहते थे। அப்புறம் வெளிப்படுத்தல் 21:10 பாத்தீங்கன்னா சியோனுங்கிறது और प्रकाशित वाक्य 21वां अध्याय 10वां वचन में जियोन जो है वो எருசலேமில ஒரு பகுதியில தேவன் வாசம் செய்கிற இடத்தை காமிக்கிறதுன்னு जो சொன்னாங்க. परमेश्वर वास करने वाले एक स्थान को प्रकट करता है वो। இதெல்லாம் நீங்க தியானிச்சிருந்தா தான் இப்போ நான் சொல்றத விளங்கும் உங்களுக்கு. अगर इस ध्यान किए रहेंगे तभी जो बताने जा रहा हूं आपको समझेगा। சியோனுக்கு வரும் பொழுது और जियोन में आते समय நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? परमेश्वर हमें क्या करते हैं? உபதேசத்துல उपदेश में ஒரு வேறுபாடோடு நடத்துகிறார். एक अलग तरीके से वो हमें चलाते हैं। உபதேசத்துல சரியாக நடத்துவார். उपदेश में सही मार्गों में परमेश्वर हमें चलाएंगे। இந்த பூமியில और इस पृथ्वी पर சபையை जो कलीसिया को சியோனாக வைத்திருக்கிறார். जियोन बनाकर परमेश्वर रखे हैं। பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் சியோன் வாசி. हम सब जियोन के वासी हैं சியோன் குமாரத்தின். और जियोन पुत्र हैं। ஹalleluya. हालेलुया। பரலோகத்தின் வாசஸ்தலத்தின் பேரும் சியோன் தான். और स्वर्गीय निवास स्थान उसे भी जियोन कहते हैं। ஆனா लेकिन फिर भी இந்த பூமியில इस पृथ्वी पर நாம் சியோனுக்கு வரும் பொழுது जियोन में आते समय ஹalleluya கர்த்தர் ஒரு மீட்பை தருகிறார். परमेश्वर एक उद्धार हमें देते हैं। ஒரே ஒரு காரியம் தான் பேசுறேன். और एक ही कार्य को लेकर बात कर रहे थे। சியோனுக்கு செல்ல और जियोन में जाने के लिए நாம் மீட்கப்பட வேண்டும். हमें छुटकारा पाना है। அந்த மீட்பை பெறுகிறதற்கு उस उद्धार को पाने के लिए சியோனுக்கு வர வேண்டும். हमें जियोन आना है। உண்மையான சரியான மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள और सही उद्धार को पाने के लिए இப்போ இந்த உலகத்தில் இருக்கின்ற तो संसार में होने वाले இந்த உலகத்தில் இருக்கின்ற तो संसार में होने वाले உலகத்தில் இருக்கின்ற तो संसार में रहने वाले இந்த சியோனில வரும் பொழுது और ये जियोन में आते समय நம்முடைய ஆத்துமா மீட்கப்படுகிறது. अपने प्राण जो है छुटकारा पाता है। ஆவியில மீட்பு உண்டாகிறது. आत्मा में छुटकारा पाते हैं। சரீரத்திலே மீட்பு और உண்டாகிறது शरीर में छुटकारा को पाते हैं। என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். और ये कार्य हम समझ पाते हैं। ஆகவே வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா तो वचन में देखेंगे तो பேதுரு பெந்தகோஸ்தே நாளில பிரசங்கம் பண்ணின போது और पतरस पेंटिकोस के दिन में प्रचार करते समय மாறுபாடான சந்ததியில இருந்து वो टेढ़ी जाति से விட்டு விலகி दूर உங்களை होकर ரட்சித்துக் கொள்ளுங்க. अपने आप को बचा लो कहते हैं। ஏன்னா उद्धार कर ஜனங்களுக்கு लो। புத்தி சொன்னார் அவர். वो लोगों को उपदेश देते हैं। அப்போ நாம சியோனுக்கு வரும் பொழுது तो जियोन आते समय தேவன் என்ன செய்கிறார் பாருங்க. परमेश्वर क्या करते हैं, देखिए நம்மளை மீட்டு वो हमें उद्धार करते हैं, இங்கே छुड़ाते கொண்டுட்டு வர்றாரு. हैं और यहाँ पर हमें लेकर आते हैं। அதனாலதான் பைபிள்ல எழுதி இருக்கு. और इसीलिए बाइबल में लिखा गया है, அப்போஸ்தலர் 2:47 எழுதி இருக்கு. प्रेरितों की पुस्तक दूसरा अध्याय 47वां वचन में लिखा है, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். जो उद्धार पाने वाले हर किसी को परमेश्वर कलीसिया में इकट्ठा कराते हैं। சியோன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? और जियोन इसका मतलब क्या है, देखिए மீட்கப்பட்டவர்களுடைய கூட்டம். जो उद्धार पाई भीड़, மீட்கப்பட்டவர்கள் जो उद्धार पाए लोग ஒன்று கூடுகிற वो इकट्ठा होकर ஐக்கியப்படுகிற இடம் और தான் संगति சியோன். रखने वाले स्थान जियोन है। ஹalleluya. हालेलुया। அதனால இந்த சியோனுக்கு கொண்டு வந்து तो जियोन में परमेश्वर लेकर आते ஆண்டவர் हैं। என்ன செய்கிறார் और பாருங்க. परमेश्वर क्या करते हैं, देखिए அத வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா और जैसे वचन में हम देखते हैं तो இங்க நம்ம வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவன், और मैं अच्छा मसीह का व्यक्ति हूँ நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல और பிறந்திருக்கிறேன். अच्छे मसीह के परिवार में जन्म लिया हूँ। கிறிஸ்தவ பெற்றோர்கள் நல்லா வளர்த்திருக்காங்க. जो मसीह के माता पिता अच्छे से ஒழுங்கா बड़ा நான் किए ஆலயத்துக்கு हैं போகிறேன். और ठीक से मैं कलीसिया में जाता हूँ ஒழுங்கா காணிக்க கொடுக்கிறேன். और ठीक से मैं दान देता हूँ பாரம்பரியம் எல்லாம் சரியா கை கொள்கிறேன். और सारी रीति रिवाज सब ठीक से पालन நல்ல करता ஒரு हूँ। சன்மார்க்க நல்லவனாக நான் एक வாழ்கிறேன். अच्छे व्यक्ति बनकर मैं जीवन बिता रहा हूँ। நான் சடங்காச்சாரம் எல்லாம் கை கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவன் मैं அப்படின்னு ऐसे சொல்லலாம். सारे कार्य पालन करने वाले एक मसीह का व्यक्ति हूँ। ஆனா लेकिन फिर भी இவை மட்டும் செஞ்ச போதாது. सिर्फ इतना ही करेंगे तो काफी नहीं होगा। நமக்குள்ள ஒரு மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அனுபவம் தான் இருந்தாதான் மாத்திரம்தான் एक उद्धार पाई अनुभव रहेगा तब भी சியோனுக்கு हम போகலாம். जियोन में प्रवेश कर நான் पाएंगे। ஆலயத்துக்கு வந்தனே, मैं तो कलीसिया में आता था, காணிக்க கொடுத்தனே, मैं दान देता था, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனே, जो मसीह के परिवार में जन्म लिया, அதனால நம்ம சியோன் போக முடியாது. उसके द्वारा हम जियोन में प्रवेश नहीं कर पाएंगे। हालेलुया. हालेलुया। எங்க அப்பா பாஸ்டர்
பாஸ்டர், मेरे पिता फास्टर है நான் பாஸ்டர் குடும்பத்துல और பிறந்திருக்கிறேன். मैं फास्टर के அதனால परिवार में சியோன் जन्म போயிடலாமா? लिया हूँ, इसलिए जियोन में चला जाऊंगा। எங்க அம்மா அப்பா பரம்பரை கிறிஸ்தவங்க. और मेरे माता पिता जो है बचपन सियोन से लेकर बोल मसीह दिया। के लोग हैं, लेकिन जियोन में प्रवेश नहीं कर पाएंगे। மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் தான் போக सिर्फ முடியும் என்று उद्धार வேதம் पाए சொல்லுது. लोग जो है वही प्रवेश कर पाएंगे। நல்ல சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे से हम सत्य जानना है। ஏசாயா 35ல அப்படிதான் சொல்லுகிறது. और एजिया की पुस्तक में से 35वां अध्याय यही कहता है। ஏசாயா 35ல जो 35वां अध्याय 10வது வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. 10वां वचन में लिखा அதை गया है வைத்து தான் உங்களுக்கு அந்த காரியத்தை சொன்னேன். और उसे लेकर कार्य समझा रहे हैं। மீட்கப்பட்ட கூட்டம், जो उद्धार पाई प्रजा, மீட்கப்பட்டவர்கள், जो उद्धार पाए लोग, ஹalleluya, ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவாங்க. वो आनंदित जय जयकार करके सियोन में प्रवेश நித்திய करेंगे மகிழ்ச்சி அவங்க தலைமையில இருக்கும். और सर्वदा आनंद जो उनके सिर में होगा। நீங்க சபைக்குள்ள வரும் பொழுது अब कलीसिया में प्रवेश करते समय கர்த்தர் இங்கே परमेश्वर यहाँ पर இங்கே வைத்து என்ன செய்கிறார் தெரியுமா? यहाँ परमेश्वर हमें क्या करते हैं पता है क्या? உங்களுக்கு சரியான உபதேசத்தை கொடுக்கிறார். वो सही उपदेश आपको देते हैं, சரியான ஹalleluya ஸ்தோத்திரம், சரியாக சியோனுக்கு தகுதிப்படுத்துகிறார். वो सही रीति से जियोन के लिए योग्य बनाते हैं परमेश्वर। சில காரியம் உங்களுக்கு சொன்னேன். तो कुछ कार्य बताए थे आपको எப்படிப்பட்ட ஞானசானம் எல்லாம் கிடையாது. और कैसे बपतिस्मा सब नहीं होगा उसके बारे में யார்கிட்ட बताया। ஞானசானம் எடுக்கணும், और किसके पास बपतिस्मा लेना है, ஞானசானம் யார்கிட்ட எடுக்கணும், और बपतिस्मा किसके पास लेना है, எப்படி எடுக்கணும், और कैसे लेना है, பிரைஸ் தி லார்ட், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி ये தந்தேன். सब आपको सिखाए थे। சில காரியங்கள் तो कुछ कार्य சமயம் கூடி இருந்தாலும் நீங்கள் கேட்டு அமைதியாக அதை எழுதிக்கிட்டீங்க. और समय बीता लेकिन फिर भी शांत रहकर ஆனா सुने, கட்டாயம் நீங்க அதெல்லாம் போய் தியானிக்கணும். लेकिन जरूर वो सब को ध्यान करना है। ரொம்ப பேர் வஞ்சிக்கப்படுகிறாங்க और கடைசி बहुत सारे காலத்துல. लोग जो है धोखा खाते हैं अंतिम दिन में। பல உபதேசங்கள் கம்ப்யூட்டர்ல வருகிறது. जो बहुत सारे उपदेश कंप्यूटर में தவறான आता है உபதேசங்கள் और வருகிறது. बहुत सारे गलत उपदेश आता இதனால है। ஹalleluya ரட்சிக்கப்பட்டவர்கள் பின்மாற்றமாய் जो போகிற उद्धार पाए காலமாய் लोग இருக்கு. वो भी पीछे हट जाते हैं। ஹalleluya. அதனால மாறுபாடான உபதேசங்கள் தேவனிடத்திலிருந்து வராது. तो टेढ़ी उपदेश जो है परमेश्वर की ओर से नहीं आएगा அது பரிசுத்தமாக்குற கிரியாவும் இருக்காது. और पवित्र करने वाले कार्य भी नहीं होगा। அதனால तो इसलिए நீங்கள் மாறுபாடான உபதேசத்தை போதிக்கிறவர்களோடும் அப்படிப்பட்ட உபதேசம் உள்ளவர்களோடு ஐக்கியப்படக்கூடாது. तो टेढ़ी उपदेश जो सिखाते हैं उनके साथ हमें संगति नहीं रखना है। பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொன்னேன், யார் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். और अगला बताए थे किसे बपतिस्मा लेना चाहिए। குழந்தைகள் எடுக்க கூடாது. और बच्चे जो है उन्हें बपतिस्मा नहीं लेना குழந்தைகளை है। கர்த்தர் ஆசீர்வாதம் और வைத்தார் बच्चों को परमेश्वर आशीष करते हैं वो। என்றெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். ये सब बताए அதை थे மீண்டும் आपको, ஞாபகப்படுத்துகிறேன். फिर से आपको याद दिलाते हैं। அதனால இரத்தத்தினால நாம மீட்கப்பட வேண்டும். परमेश्वर की लहू से हम छुटकारा पाना है, उद्धार पाना இயேசு है। இரத்தத்தினால जो यीशु के लहू से। அந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் படிச்சு और பாத்தீங்கன்னா वचन फिर से पढ़कर देखेंगे तो எபிரேயர் 12 22 23 24 மூணு और வசனத்துல इब्रानियों 12 अध्याय 22 23 और 24 वचन को पढ़कर देखेंगे तो சீயோனிடத்தில் வரும் பொழுது और जियोन के पास हम आते समय கர்த்தர் ஒரு மீட்பை எப்படி கொடுக்கிறாரு, परमेश्वर कैसे उद्धार हमें देते हैं இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக और यीशु के लहू நமக்கு के அந்த द्वारा மீட்பின் ரட்சிப்பை கொடுத்து उद्धार को हमें देकर இந்த சியோன் பூமியில இருக்கிற சியோன்ல வைத்து और पृथ्वी के जियोन में रखकर நம்மளை அந்த வாசஸ்தலத்துக்கு தயார் वो பண்ணுகிறாரு. निवास स्थान के लिए परमेश्वर में योग्य बनाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப மீட்பு ரொம்ப तो முக்கியம். उद्धार पाना बहुत जरूरी है। ये ரட்சிக்கப்பட வேண்டும். उद्धार पाना है எப்படி हमें। ரட்சிக்கப்பட வேண்டும் और என்ற कैसे उद्धार पाना है देखिए, உபதேசமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி जो தந்தேன். उपदेश के कार्य आपको सिखाते சிலர் हैं। சொல்றாங்க நானும் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். और कुछ लोग कहते हैं कि मैंने नानू बपतिस्मा ले लिया रक्षिக்கப்பட்டுட்டேன் और मैं उद्धार पा लिया हूं, அப்படிம்பாங்க. वैसे कहते சரியா हैं, ரட்சிக்கப்படணும். लेकिन ठीक से उद्धार पाना है हमें। ஆகவே இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தர तो போறேன். आज एक कार्य आपको सिखाने वाले हैं இந்த சியோனில இருந்து தான் और जियोन से ही ஆசீர்வாதம் வருகிறது. आशीर्वाद आता है। நல்லா தெரிஞ்சுங்க, நோட் பண்ணீங்க நான் சொல்றத. जो बता रहा हूँ लिख के रख लीजिए, இது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. एक साधारण कार्य नहीं है ரொம்ப ये। பேருக்கு இது தெரியாததுனால தான் और अनेक लोग ये कार्य சபையில जानते नहीं சரியா है, ஐக்கியப்படுகிறது इसलिए கிடையாது. कलीसिया में ठीक संगति नहीं रखते இதை हैं சரியா அறிந்து கொண்டவங்க और सही तरह से समझने அவங்களை वाले கொண்டு போட்டாலும் தள்ளி போட்டாலும் சபையை விட்டு அவன் போக மாட்டான். और उन्हें दूर करेंगे फिर भी वो कलीसिया அடிச்சு छोड़कर नहीं இழுத்து जाएंगे, போட்டாலும். और हालेलुया. मारेंगे फिर भी नहीं जाएंगे இந்த वो। சத்தியத்திலே வேறு உண்ட வேண்டும். और सत्य में और गहराई में पहुंचना ஆகவே है வேதம் हमें। சொல்லுகிறது பாருங்க. देखिए वचन कहता है, வேதத்துல நீங்க பழைய ஏற்பாட்டுல जो पुराने नियम के पुस्तक में से தெளிவாய் சியோனை பற்றி சொல்லுகிறது. साफ रीति से जियोन के बारे में लिखा गया है। பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லுகிறதுனா और पुराने नियम की पुस्तक में क्या लिखा है சங்கீதம் देखिए, 9:11 எழுதப்பட்டிருக்கிறது. और भजन நோட் பண்ணி संहिता வச்சு 9 अध्याय வீட்டுல போய் 11 படிங்க. वचन, அதுல என்ன எழுதி இருக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு क्या சொல்லிடுறேன். लिखा है वो बताते हैं। देखिए தேவன், परमेश्वर, அதாவது பிதாவும் குமாரும், தேவன் என்றால் और பிதாவும் परमेश्वर குமாரனும் मतलब पिता और पुत्र दोनों சியோனிலே வாசமா இருக்கிறாங்க. वो जियोन में विराजमान எங்க है। இருக்கிறாங்க? वो कहां पर है?
பரலோகத்திலே வாசஸ்தலங்களிலே சிறந்த இடமாகிய சியோனிலே வாசமா और இருக்கிறார். स्वर्ग में जो है ऊंचे स्थान पर परमेश्वर विराजमान है वहां पर। அதே போல वैसे ही இந்த பூமியில इस पृथ्वी पर சபையாகிய சியோனிலே कलीसिया के जियोन जो है அவர் வாசம் செய்கிறார் என்று वहां परमेश्वर वास करते हैं। சங்கீதம் 11:4 தெளிவாக और எழுதப்பட்டிருக்கிறது. भजन संहिता 11 अध्याय 14 Hallelujah. से लिखा गया है। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் இந்த வசனங்களை நீங்கள் வீட்டிலே வாசிக்க வேண்டும். और इसलिए वचन को घर में पढ़ना है, அப்பொழுது தேவன் உங்களோட பேச ஆரம்பிப்பார். तब परमेश्वर आपसे बात करेंगे। இன்னும் சங்கீதம் 65:1 பாத்தீங்கன்னா और भजन संहिता 65 अध्याय पहला वचन அங்க को पढ़कर देखिए। எழுதப்பட்டிருக்கிறது சியோனில वहां जियोन में சகல துதியும் और सारा स्तुति, அந்த ஸ்துதி எல்லாம் சியோனில இருந்து தான் வருது वो सारे स्तुति जो है जियोन से आता है என்று எழுதப்பட்டிருக்கிறது. जो इस तरह लिखा गया है। பரலோகத்துல போய் என்னையா செய்ய போறீங்க? हम स्वर्ग में जाकर क्या करने वाले हैं? துதித்து கொண்டே இருக்க போகிறோம். वहां लगातार हम स्तुति करने वाले हैं। அதே போலதான் और वैसे ही ஏசாயா 43:21 சொல்லுகிறது, और एशिया 43वां अध्याय में लिखा இந்த गया है, ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், इस प्रजा को मेरे लिए இவர்கள் तैयार என் किया துதியை हूं, சொல்லி வருவார். और ये मेरी स्तुति करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய ஆலயமாகிய சியோனிலே जो परमेश्वर के भवन जियोन நம்மை में துதிக்கிறதற்காக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். स्तुति करने के लिए परमेश्वर हमें तैयार किए हैं। தேவதூதனை துதிப்பதற்காக ஏற்படுத்தின பொழுது परमेश्वर के दूत को स्तुति करने के लिए तैयार करते அந்த समय துதியினாலே वो स्तुति के कारण தன்னை மகிமைப்படுத்த நினைத்தான். वो अपने आप को महिमा करना चाहता அவன் था। தள்ளப்பட்டு பிசாசாக போனான். परमेश्वर डकले और वो शैतान बन गया। நாம் சியோனுக்கு எதற்காக வருகிறோம் என்ற நோக்கம் और जियोन हम क्यों आते हैं, ये मकसद जो है துதிப்பதற்காக வர வேண்டும். स्तुति करने के लिए आना என் தேவனை चाहिए। இன்றைக்கு நான் துதிக்க வேண்டும். परमेश्वर को मुझे स्तुति என் करना தேவனை है, ஆராதிக்க जो मेरे வேண்டும். परमेश्वर को मुझे आराधना करना தானியேல் है। ஆராதனை பண்ணினான். और दानियेल वो आराधना किया ஹல்லேலூயா. மனசாட்சியில குற்றமில்லாதவனாக இருந்தான். और वो निर्दोष वहां पर नजर आया। தானியேல் விசுவாசமாக இருந்தான். और दानियेल विश्वास रखा। ஹல்லேலூயா. हालेलुया। அவனை और उसे ஹல்லேலூயா கர்த்தர் விடுதலையாக்கினார். परमेश्वर छुड़ाए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல वैसे ही தேவனுடைய துதி என்ன செய்கிறது? परमेश्वर का स्तुति वो क्या करता है, देखिए। துதி வந்து और स्तुति जो है वो சியோனில இருந்து வருகிறது. जियोन से आता है। இந்த சியோனில இருந்து வருகிற துதி और जियोन से आने वाला स्तुति जो है நம்மள वो हमें ஹல்லேலூயா இந்த பூமியில வைத்து கற்றுக் इस கொடுக்கிறார். पृथ्वी में रखकर परमेश्वर में सिखाते நீங்க हैं। தாவீது போல துதிக்கிறவர்களா இருக்க अब வேண்டும். दाऊद की तरह स्तुति करने वाले होना चाहिए। பிரைஸ் காட். ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் சில மியூசிக் எல்லாம் நாங்க நிறுத்திட்டு ஸ்லோ பண்ணிட்டு நீங்க அந்த துதியில பிராக்டீஸ் ஆகணும். और इसलिए ஹல்லேலூயா. म्यूजिक स्लो की और स्तुति में हमें और परफेक्ट होना है। டக்கு டம்மு டம்முன்னு போடுறதுல யார் துதிக்கிறானே தெரியல. और ऐसे बजाने के कारण कौन स्तुति करे पता नहीं चलता ரொம்ப है। வாய்கள் அப்படியே மூடப்பட்டிருக்கு. ऐसे बहुत लोग शांत रहते हैं அதனால தான் விடுதலை இல்ல. और इसलिए अभी तक छुटकारा नहीं பைபிள்ல है। எழுதி இருக்கு, बाइबल में लिखा गया है இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்தார்கள், எரிகோவை கர்த்தர் உடைத்து और போட்டார். इजराइल प्रजा जो है स्तुति करने लगे और जेरिको परमेश्वर गिरा அப்போஸ்தலர் दिए। 16 அதிகாரம் சொல்லுகிறது, प्रेरितों की पुस्तक 16 अध्याय में लिखा है பவுல் சீலாவும் पौलुस और सिलास जो है वो அவர்கள் ஜெயில போட்டிருந்தாலும் उन्हें बंदी गृह में रखे थे, फिर भी துதித்தாங்க. वो स्तुति किए। ஹல்லேலூயா. हालेलुया। சிறைச்சாலை கதவை கர்த்தர் திறந்தார். वहाँ बंदी गृह के द्वार परमेश्वर खोल दिए थे। என்னாகமம் 10:9 சொல்லுகிறது, और गिनती की पुस्तक 10वां अध्याय 9वां वचन में இஸ்ரவேல் लिखा है ஜனங்கள் துதித்து ஆர்ப்பரித்து அல்லது குதூகலமாய் பாடிய பொழுது और इजराइल प्रजा जो है स्तुति कर जय जयकार करते समय அவர்களை கர்த்தர் நினைத்தார். उन्हें परमेश्वर वहां पर स्मरण करने लगे। அவங்க நெருக்கத்தை நினைத்தார். उनके संकट को அவர்கள் परमेश्वर याद வேதனை किए। நினைத்தார். उनके समस्या को அவர்கள் परमेश्वर याद சத்துருக்களால் किए। நெருக்கப்பட்டதை और उनके शत्रु के द्वारा கண்டு पाए संकट को சத்துருக்களை देखकर எல்லாம் துரத்தினார் वो என்று सारे எழுதப்பட்டிருக்கிறது. शत्रु को परमेश्वर दूर करने लगे। ஹல்லேலூயா சொல்லுமா? हालेलुया। விளங்குனவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। துதி स्तुति करना உங்களை விடுதலைக்குள்ள वो கொண்டு आपको छुटकारा की ओर चलाएगा। இந்த துதி தான் சியோன்ல இருந்து வருகிறது. और स्तुति जो है जियोन से आता है ये। இந்த சபையாகிய சியோன்ல நீங்க துதிக்கும் பொழுது और इस कलीसिया के जियोन में स्तुति करते समय பரலோகத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வரும்னு स्वर्ग में से சொல்றாங்க. आपको छुटकारा मिलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। மனுஷன் உங்களை और விடுதலையாக்குவதில்லை. मनुष्य आपको छुटकारा नहीं देता है, தேவன் ஒரு விடுதலை தருவா உங்களுக்கு. लेकिन परमेश्वर आपको छुटकारा देंगे। இன்னும் பைபிள் எழுதி இருக்கு பாருங்க. और बाइबल में लिखा गया देखिए, சங்கீதம் 128:5 இருக்கு. भजन संहिता 128 अध्याय 5वां वचन में लिखा है, ஆசீர்வாதம் கூட आशीर्वाद भी எங்க இருந்து வருகிறதா? वो कहां से आता है? சியோனில இருந்து வருகிறது. जियोन से आता है। அதுல சங்கீதம் 134:3ல போட்டுருக்கு பாருங்க. और भजन संहिता 134वां अध्याय 3रा वचन में लिखा है, சியோனிலிருந்து சகல ஆசீர்வாதங்களும் இறங்கி வருகிறது. और जियोन से सारे புறப்பட்டு आशीर्वाद வருகிறது वहां पर मिलता है, लिखा है। ஹல்லேலூயா. எங்க இருந்து வருது? वो कहां से मिलता है அப்போ आशीर्वाद? ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மீட்கப்பட்ட ஜனங்கள் जो छुटकारा जो पाए हैं, சரியா वो ஐக்கியப்பட்டு कलीसिया में ठीक संगति சபையை रखकर வாஞ்சித்து और कलीसिया पर चाहत சபையில दिखाकर நடக்கிற ஹல்லேலூயா சபையில உண்மையா இருந்து और कलीसिया के लिए सच्चाई से மோசே रहकर, கர்த்தருடைய வீட்டில் உண்மையா இருந்தது போல, जैसे मूसा परमेश्वर के யோசுவா भवन में विश्वास ஆசாரிப்பு योग्य था கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தது போல, और जोशुआ जो है याजक के तंबू से दूर नहीं கடைசி हुआ, வரையும் अंतिम तक கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டின விருட்சங்களாக परमेश्वर के भवन में रहने वाले हालेलुया। डालियों की तरह நம்ம
நம்முடைய ஆவிக்குரிய காரியத்துல जो अपनी आत्मिक कार्यों को நாம் சரியா हम ठीक से, ஹalleluya எனக்கு போர் அடிக்குது சர்ச் போறதுக்கு, जो कलीसिया जाने मुझे बोर हो रहा है, நான் போய் என்ன செய்ய போறேன், मैं जाकर क्या करने वाला हूँ, ஆண்டவர் சமூகத்துல அதிகமா இருந்து என்னத்தை நான் ஹalleluya பெற்றுக்கொள்ள போறேன், परमेश्वर के चरणों में अधिक से अधिक रहकर मैं क्या पाने वाला हूँ, வேலை நஷ்டமாகுது और मेरे அப்படின்னு जो நினைச்சா काम जो है नष्ट हो रहा है सोचेंगे तो ஆசீர்வாதம் இல்ல, जो आशीर्वाद नहीं होगा। ஹalleluya அவர் சமூகத்துல போய் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் परमेश्वर के चरणों में जाकर बैठते समय தேடி வரும் आशीर्वाद பைபிளில் हमें ढूंढकर आएगा, इसका वचन में लिखा गया है। ஹalleluya हालेलुया। சியோன்ல இருந்து ஆசீர்வதிக்கிறார்னு तो जियोन से परमेश्वर हमें आशीष करते हैं। எங்க இருந்து வருகிறதா? आशीर्वाद कहां से आता நான் है? சொல்ற வசனத்தை வீட்ல போய் நீங்க படிச்சு जो बता रहा பார்க்கணும்। हूं वचन घर में जाकर पढ़कर देखिए। ரொம்ப பேர் படிக்க மாட்டறாங்க, अनेक लोग पढ़ते नहीं है वो, அதனால ஆசீர்வாத குறைவுகள் और इसलिए आशीर्वाद कमियों के साथ नजर आते हैं। ஜனங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, परमेश्वर जो है अपने लोगों को देते रहते हैं, புதிய वो புதிய மன்னாவை கொடுக்கிறாரு, नया नया मन्ना परमेश्वर अपने लोगों को देते हैं। நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டும்। आपको आशीर्वाद हासिल करना है, பிரைஸ் தி லார்ட்। அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் और वो சொல்லப்படுகிறது, परिवार आशीर्वाद को அந்த हासिल करेंगे பிள்ளைகள் लिखा गया है। ஆசீர்வதிக்கப்படுவார்கள், वो बच्चे जो है परमेश्वर के आशीर्वाद அப்படிப்பட்ட पाएंगे, சியோனிலிருந்து கர்த்தர் और वैसे ஆசீர்வதிக்கிறார்। परमेश्वर जियोन से आशीष करते हैं। சபைக்கு வருவதனால जो कलीसिया आने के द्वारा தரித்திரர்கள் கூட और कंगाल लोग जो है वो भी ஆசீர்வதிக்கப்படுவாங்க। आशीष पाएंगे, ஹalleluya சபைக்கு சியோனுக்கு வருகிறவர்களை और जियोन में जो आने वाले மீட்கப்பட்டவர்களை लोग, जो उद्धार पाए लोग जो है, ஆசீர்வதித்து செல்வசிமானாய் மாற்றி उन्हें परमेश्वर இருக்கிறார்। आशीष किए और धनवान बनाए हैं। ஹalleluya हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை जो परमेश्वर के लोगों के लिए आशीर्वाद को தேவன் சியோனிலே வைத்திருக்கிறார், परमेश्वर जियोन में रखे हैं, அங்கிருந்து கட்டளையிடுகிறார்। और वहां से परमेश्वर आज्ञा Praise the देते Lord. हैं। அத நாம தான் சுதந்திரத்துக்கு उसे हमें ही हासिल करना है, வரணும், हमें आना है, வரணும், हमें आना है, ஆராதிக்கணும், हमें आराधना करना है, சபையில வந்து और உபாசிக்கணும், कलीसिया में उपवास रखना करना है, மனவாட்டியாய் एक दुल्हन की तरह, மனவாட்டியாய் एक दुल्हन की तरह நாம் உருவாகணும்। बनना है। அப்பொழுது तो वो समय இயேசு ராஜா வருவார், जो यीशु मसीह आएंगे, சியோனுக்கு அழைத்து वो செல்வார்। जियोन हमें लेकर जाएंगे। ஹalleluya हालेलुया। சியோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர், சியோன் வாசியை தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர், அன்பின் தேவன் மறக்க மாட்டார், அன்பின் தேவன் மறக்க மாட்டார், ஆறுதலால் உன்னை அணைக்கின்றார், ஆறுதலால் உன்னை அழைக்கின்றார், ஆடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன், காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே, சாரோனும் ரோஜாயிவர், பரிபூரண அழகுள்ளவர், சாரோனின் தேவ பரிபூரண அழகுள்ளவர், அன்பு தோழன் என்பே அன்பு துணைவன் என்பே, அன்பு தோழன் என்பே அன்பு துணைவன் என்பே, இந்த நேசர் நான் கண்டேன், இந்த நேசர் நான் கண்டேன்। ஹalleluya சியோனில் இருந்து ஆசீர்வாதம் और வருகிறது। जियोन से हमें आशीष मिलता है। இன்னொரு வசனத்துல பாத்தீங்கன்னா एक और वचन में देखेंगे ஏசாயா तो 2:3 जो एजिया दूसरा अध्याय तीसरा நீங்கள் वचन, அதிகமாக சியோனுக்கு வரும் பொழுது, जो अधिक से अधिक हम जियोन आते சியோனாகிய समय, சபைக்கு வரும் பொழுது, और जियोन जो कलीसिया आते வாஞ்சிக்கும் समय, பொழுது, हम कलीसिया आने चाहते समय, ஆவிக்குரிய காரியங்களை ரகசியங்களை உங்களுக்கு தருவார், जो आत्मिक कार्य परमेश्वर प्रकट करेंगे, ஆவிக்குரிய கனி கொடுக்க जो ஆரம்பிப்பீர்கள், आत्मिक फल अब देने लगेंगे, வேதத்தின் ரகசியத்தை जो वचन के राज को, விளங்கிக் கொள்ளக்கூடிய கண்களை திறப்பார்। जो उसको समझने परमेश्वर में आंखें खोलेंगे। அதனாலதான் ஏசாயா 2:3 சொல்லுகிறது, जो एजिया दूसरा अध्याय तीसरा वचन में लिखा है, 2:3 எழுதப்பட்டிருக்கிறது, और तीसरा वचन में लिखा गया है, சியோனில் இருந்துதான் जो जियोन से ही வேதம் புறப்படுகிறது। जो वचन निकलता है, எங்க இருந்து வருகிறது? कहां से मिलता है? அங்க இருந்து தூத வாங்கி உங்களுக்கு தருகிறோம்। और वहां से वचन लेकर आपको देते हैं, அதுக்காக நாங்க தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டியதா और இருக்கு। इसलिए परमेश्वर के चरणों में इंतजार करना पड़ता है। இன்றைக்கு நிறைய பிரசங்கங்கள் வருது, जो बहुत सारे संदेश आ जाता है, கம்ப்யூட்டர் திறந்தீங்கன்னா பிரசங்கமா வரும், जो बहुत सारे संदेश मिलेगा आपको, அத பார்த்துட்டு வந்து இங்க பிரசங்கம் பண்ணல। और वो देखकर यहाँ आपको संदेश नहीं ஆண்டவருடைய दे रहे, தூது என்ன சொல்றாரோ அததான்
ஆண்டவர்ட்ட கேட்டு வந்து நாங்க உங்களுக்கு சொல்லுகிறோம் और परमेश्वर அல்லேலூயா जो आपको कहने बता रहे वो सुनकर आपको பிரைஸ் बताते தி லார்ட் அதை हैं நீங்க மேன்மையாக எண்ண வேண்டும் और उसे बड़ा समझना है அதை நீங்க आपको கற்றுக்கொள்வது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் और उसके द्वारा आप सीखते हैं सिर्फ इतना ही नहीं दूसरों को हमें सिखाना है வேதம் சியோனில இருந்து வருகிறது என்று சொல்லி और वचन जो है जियोन से आता है ஏசாயா 2 ஏசாயா சொல்வது மட்டுமல்ல जो एजेकिया की पुस्तक में लिखा है மீகா सिर्फ इतना ही அப்படி नहीं, சொல்றாரு और मीका की पुस्तक में भी इस तरह लिखा गया 4:2 है ல சொல்றாரு और चौथा अध्याय दूसरा वचन சியோனில இருந்து में வேதம் வருகிறதுன்னு और சொல்றாரு जियोन से वहां पर आता है ஏசாயா 33:5 ல பாத்தீங்கன்னா और एजिया 33वां अध्याय 5वां वचन को देखेंगे तो நாம சியோனுக்கு வரும்போது हम जियोन आते समय மீட்கப்பட்ட ஜனங்கள் जो उद्धार पाई भी ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் जो उद्धार पाई लोग जो है ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் जो बपतिस्मा जो लिए சபையில हैं அதிகமா வாஞ்சியா वो இருக்கும் कलीसिया में பொழுது अधिक से अधिक चाहत சரியா रखते समय ஐக்கியப்படும் பொழுது वो ठीक संगति சரியா रखते समय ஆராதிக்கும் பொழுது वो ठीक से आराधना करते समय அப்படிப்பட்டவர்கள் நீதியிலே நியாயத்திலே நடக்க அந்த கிருபை தருவார் और उन्हें उधर नीति और न्याय में चलने परमेश्वर को करुणा उन्हें देंगे ரட்சிக்கப்பட்ட அண்ணையா நீதியும் இல்ல நியாயமும் இல்ல அநியாயமா நடக்கிறானே जो उद्धार पाकर क्या फायदा अपने नीति में नहीं ये चलते ना। हैं अन्याय रीति से चलते हैं சபையில சரியில்லைன்னா எங்கேயுமே சரி अगर वो कलीसिया में ठीक नहीं रहेंगे तो कहीं भी Praise ठीक the नहीं Lord. रहेंगे அல்லேலூயா हालेलुया சபை जो कलीसिया அவர் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை जो अपने एक लहू के द्वारा खरीदे हैं अपने நான் कलीसिया को கட்டடத்தை சொல்லல जैसे बिल्डिंग को नहीं बता रहे हैं மீட்கப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து கூடும் ஐக்கியம் जो उद्धार पाए लोग इकट्ठा होकर स्तुति करते हैं वो जगह ஹalleluya संगति ஹalleluya Hallelujah. அங்க எழுதப்பட்டிருக்கிறது சியோனிலிருந்து जो जियोन से நியாயமும் நீதியும் புறப்பட்டு வருகின்றன नीति और न्याय वहां निकलता है ஹalleluya அப்போ நம்ம மேல அந்த கிருபை இறங்கும் பொழுது तो हम पर वो करुणा उतरते समय தகப்பனா இருந்தாலும் நியாயத்தை தான் பேசுவாங்க अगर पिता रहेंगे फिर भी न्याय बोलते நம்முடைய रहेंगे சொந்த பிள்ளையா இருந்தாலும் जो अपने बच्चे பிரத்தியான रहेंगे பிள்ளையா फिर भी, இருந்தாலும் या फिर और किसी के बच्चे रहेंगे फिर भी நியாயம் இதுதான் சொல்லும் जो यही सही है करके बताएंगे நீதி उन्हें இதுதான் और சொல்லுவோம் यही नीति है करके बताएंगे उन्हें லூக்கா 1:6 எழுதி இருக்கு और लूका पहला अध्याय छठे वचन சகரியாவும் में எலிசபெத்தும் और जकरिया और जेलिसबेथ जो है वो கர்த்தரிட்ட நியாயத்தின்படியும் நீதியின்படியும் நடந்து परमेश्वर की नीति और न्याय के द्वारा चलकर தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக வாழ்ந்தார்கள் परमेश्वर की दृष्टि में निर्दोष नजर आए ऐसा ஹalleluya लिखा है ஹalleluya சொல்லுவா हालेलुया அப்போ நீதியிலும் और नीति- நியாயத்திலும் நடப்பவன் தான் சியோன் जो போவான் न्याय में चलते हैं वो जियोन में प्रवेश करेंगे நான் சியோன் போவேன் சுயன் போவேன் அப்படின்னு சொல்றதுனால சியோன் போக முடியாது मैं जियोन जाऊंगा बोलने के कारण नहीं प्रवेश कर पाएंगे ஹalleluya ஆகவே வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது जैसे वचन में लिखा है இப்போ நான் சியோன் போறேன் நான் வந்து சியோனுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம் और मैं जियोन जाऊंगा जियोन के लिए परमेश्वर बुलाए हैं वैसे मैं बोल सकता हूँ ஹalleluya புரியுதா समझ में आ रहा है कि आपको சியோனுக்கு போற जियोन जाने மனிதனிடத்துல जो लोगों के पास அவனிடத்துல தேவனுடைய வேதம் இருக்கிறது जो परमेश्वर के नीति वचन उनके न्याय पास है रखते। नीति और न्याय उनके पास Praise the है Lord. குற்றம் சாட்டப்படாதவனா இருக்க வேண்டும் और निर्दोष से होना चाहिए இந்த உலகத்துல इस पृथ्वी இப்ப पर பாருங்க தானியேலை பலர் குற்றப்படுத்தினார் दानियल को अनेक लोग वहां पर दोषी लगाते हैं ठहराते हैं वो மனசாட்சியின்படி அவன் குற்றமற்றவன் उसके विवेक के अनुसार वो அதான் निर्दोष था वो கர்த்தர் அவனை விடுதலை और ஆக்கினதுக்கு इसलिए காரணம் परमेश्वर छुड़ाए उसे அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்தவில்லை उसकी विवेक उसे दोषी नहीं ठहराता है நம்முடைய மனசு जो मन जो है நீ சரியில்லை तो ठीक नहीं நீ है பைபிள் படிக்கல तो बाइबल नहीं நீ पढ़ा அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணல बोर के समय குற்றம் उठकर प्रार्थना नहीं சாட்டுகிறதுனா किया अगर ऐसे कहता है तो நாம் அறிக்கை செய்து சரியாக்கணும் कबूल करना है हमें ठीक करना है Praise the Lord. Hallelujah. மனசாட்சி குற்றப்படுத்த கூடாது जो विवेक हमें दोषी नहीं ठहराना चाहिए Praise the Lord. நீ இந்த பால் கடையில और दूध की दुकान में உனக்கு பாக்கி 20 ரூபாய் தான் வரணும் 50 ரூபாய் கொடுத்துட்டா ஏமாத்தி வாங்கிட்டு வந்தேன்னு குற்றம் சாட்டக்கூடாது जो இருதயம் बाकी 20 रुपए मिल रहा था लेकिन 50 रुपए लेकर आया वैसे तुझे दोषी नहीं ठहराना चाहिए ஹalleluya ஓடுறான் और दौड़कर जाता है ஓடி போய் और दौड़कर जाकर Praise the Lord. அன்றைக்கு उस दिन அவன் சொல்ல ஓடி போய் அதை திருப்பி கொடுக்கறான் और दौड़कर जाकर वापस करता है वो நான் டாக்ஸில சில பேர் ரொம்ப என்னட்ட கூட கொடுத்துருவான் திருப்பி கொடுத்துருக்கேன் और टैक्सी में जो ज्यादा पैसे देते हैं वापस लौटाए போன हैं வாரத்துல டாக்ஸில போனேன் और पिछले हफ्ते टैक्सी गए அந்த 100 ரூபாய் 50 ரூபாய் நோட்டாட்டமே நினைச்சு நான் கொடுத்துட்டேன் और 100 200 रुपया 50 रुपए लौट की तरह लेकर 200 रुपया दे दिया उनके पास 160 ரூபாய் 160 रुपया था சாரி 160 ரூபாய் கொடுக்கணும் 160 मुझे देना था நான் ஒரு 200 ரூபாய் ஒரு 10 ரூபாய் சேர்த்து கொடுத்தேன் और தாங்க लेकिन मैं 200 और उसके साथ 10 रुपए मिलाकर उसे दिया இந்து தான் वह हिंदू था वो சார் நீங்க 210 ரூபாய் கொடுத்தீங்க वो बोलते कि अब 210 रुपया दिए मुझे
220 இல்ல 60 120 मैं बोला कि नहीं मैं तो 160 दिया 100 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு போலயே இருக்கு और 100 रुपए नोट वो भी அவன் 50 சொல்றான் नोट लगता சார் है உங்ககிட்ட அப்படியா நான் வாங்கிட்டு போனா கஷ்டம் சார் वो कहते हैं कि அப்படிங்கறான் आप ऐसे लेकर जाऊंगा मुझे நீ कष्ट आ என்ன जाएगा நீ சர்ச்சுக்கு எதுவும் போறியாப்பான்னு मैंने पूछा இல்லங்கறான் आप कलिसिया जाते हैं क्या बोले नहीं जाता சோ हूं அவனுக்கு நீதி நியாயம் இருக்குன்னா तो उसके पास नीति और न्याय है அதனால तो நம்ம தேவ நீதி உள்ள இருப்பார் परमेश्वर की नीति है वो நியாயமா நடக்கிறவர் न्याय के मार्गों में चलते हैं நியாயத்துக்கு பயப்படுகிறவர் वो न्याय के लिए डरते हैं ஹalleluya சொல்லுமா हालेलुया இப்ப சீயோனுக்கு எதுக்கு கொண்டுட்டு வர்றாருன்னா நம்மள जीवन परमेश्वर में क्यों உண்மை लेकर आते உள்ளவர்களாய் हैं மாற்றுகிறது तो सच्चे मनुष्य बनाने के लिए ஹalleluya சொல்லுமா हालेलुया ஹalleluya हालेलुया இன்னொரு ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க एक और कार्य जो लिखा गया है देखिए நோட் பண்ணீங்க வேண்டாம் அது சங்கீதம் 110ல 2ல எழுதி भजन संगीत 110वां अध्याय दूसरा वचन में लिखा है சீயோனில இருந்து தான் और जियोन से ही நம்ம பாடுறோமே வல்லமை உண்டு 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 जो हम गाते हैं सामर्थ्य है, सामर्थ्य है जो गाते हैं सिर्फ इतना ही அங்க नहीं இருந்து வல்லமை கொடுக்கலனா और वहां से परमेश्वर सामर्थ्य देते हैं விசுவாசம் வேணும் जो विश्वास होना चाहिए ஒரு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ जो 12 साल से वेदना उठाने वाली स्त्री விசுவாசத்தோடு போய் தொட்டா विश्वास के साथ वस्त्रों को छूती है வல்லமை வந்ததா இல்லையா वहां पर सामर्थ प्रकट हुआ कि தேவனிடத்தில் नहीं இருந்து அதுபோல वैसे ही சியோனில இருந்து வல்லமை வரும் जियोन से वहां सामर्थ आता है சியோனில இருந்து தான் जियोन से ही நம்ம வல்லமை உள்ள தேவ பிள்ளைகளாய் सामर्थ्य பிசாசு परमेश्वर के बच्चे ஜெயிக்கிறவர்களா இருக்க जो शैतान को जीतने वाले बनने சியோனுக்கு சரியா வரணும் जियोन में ठीक से हमें आना चाहिए எங்க பரம சியோனுக்கு நம்ம செத்து போறதுக்குள்ள அல்லது வருகையில போறதுக்குள்ள जो मरकर जाने और परमेश्वर के आगमन में जाने से पहले சரியாக சியோனுக்கு ठीक से हमें जियोन में आना இங்க பாவ चाहिए நிவர்த்தி உண்டு यहाँ पाप की क्षमा है இங்க வல்லமை உண்டு यहाँ पर सामर्थ है இங்க ஆசீர்வாதம் உண்டு यहाँ पर आशीर्वाद இங்க है நீதி நியாயம் உண்டு यहाँ पर नीति और न्याय Praise the है Lord. Hallelujah. हालेलुया துதி உண்டு यहाँ पर स्तुति है அந்த துதியின் கிருபை உண்டு वो स्तुति के करुणा यहाँ पर தாவீதுக்கு है கிருபை உண்டு जो दाऊद को दिए वो करुणा यहाँ पर Praise है the Lord. இங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார் और यहाँ परमेश्वर वास करते हैं என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது इस तरह वचन में लिखा गया है இன்னும் ஒரு வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க एक और वचन पढ़कर देखिए வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது जो वचन में लिखा गया है ஆகவே சாதாரணமாக சீதோனை யாரும் சுதந்தரிக்க और முடியாது साधारण रीति से जियोन को हासिल नहीं कर पाएंगे தீட்டுள்ளவர்கள் சுதந்தரிக்க முடியாது और दोषी जो है उसे हासिल नहीं कर पाएंगे வேதத்துல நீங்கள் வெளிப்படுத்தல் 14 जो प्रकाशित वाक्य 14 1 ல अध्याय இருந்து 5 வரைக்கும் 1 எழுதப்பட்டிருக்கிறது से लेकर 5 वचन लिखा गया है அதுல பாத்தீங்கன்னா और उसमें आप देखेंगे तो அதுல எழுதப்பட்டிருக்கிறது उसमें लिखा गया है சியோனிலே जो जियोन में படிங்க பார்க்கலாம் ஒரு வாசிங்க कोई पढ़ेंगे ஆ ம் ஆ ம் ஆ புதுப்பாட்டை பாடினார்கள் அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக் கூடாது இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கனப்படுத்தாதவர்கள் இவர்களே, உள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்தும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயில் கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். மாசில்லாதவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. சியோனை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் இரண்டாவது நபர் யாருன்னா और जियोन को हासिल करने वाले दूसरे लोग कौन நல்லா है देखिए நல்லா கவனிங்க. பைலா மீட்கப்பட்ட கூட்டம் और पहले छुटकारा जो நம்ம पाए மீட்பின் அனுபவத்துல வரணும். जो उद्धार के अनुभव में हमें ரட்சிப்பின் आना அனுபவத்துல है வரணும். जो उद्धार के अनुभव में हमें आना है और दूसरा பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். पवित्र होना चाहिए ஹல்லேலூயா. हालेलुया பரிசுத்தத்திற்காக பிரிக்கப்பட और வேண்டும். पवित्रता के लिए अलग होना चाहिए அப்பதான் அந்த சியோன் வாசஸ்தலத்துக்கு வரலாம். तब जियोन के निवास स्थान प्रवेश कर पाएंगे ஹல்லேலூயா. हालेलुया சியோனுக்கு வரலாம் वो जियोन आ என்பதை पाएंगे நாம் அறிந்து கொள்ள வேண்டும். और एक कार्य हमें जानना है ஜீவியத்தில் மாறுபாடு உள்ளவர்கள் அல்ல. और जीवन में जो टेढ़े जीवन बिताते हैं उनके वो नहीं போன வார்த்தை சொன்ன உபதேசத்தில் மாறுபாடானவர்கள் அல்ல. और जैसे बताए थे जो उपदेश में टेढ़े होते சரியான हैं वो नहीं உபதேசத்துக்குள்ள और வந்து மீட்கப்பட்டு சரியாய் உபதேசத்திலே ஹல்லேலூயா இருக்கிற ஹல்லேலூயா சியோனிலே நாம் அங்க வைக்க வேண்டும். और ठीक से जो उद्धार पाए हैं और ठीक से उपदेश देते हैं वैसे सियोन में संगति रखना है அதுக்கு பிற்பாடு और उसके बाद ஓ ஜீவியத்திலே जीवन में
ஜீவியத்திலே மாறுபாடு இருக்க கூடாது. और जीवन में टेढ़े कार्य नहीं होना चाहिए. என்ன செய்ய வேண்டும்? तो हमें क्या करना चाहिए? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். पवित्र होना है. இதை தான் ஏசாயா சொல்றாரு. और यही जो कार्यों को यशायाह कहते हैं. 4வது வசனத்துல जो சொல்றாரு. यशायाह 4 अध्याय 4 वचन में कहते हैं. சியோனில இருந்து என்னெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டேன். और जियोन से क्या-क्या आता है सब बता दिए. என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லிட்டேன். और वहां से क्या-क्या आशीर्वाद आता है बता दिए. இந்த சியோனுக்கு வரணும்னா तो जियोन हमें आना है சில तो தடைகள் இருக்கிறது. कुछ रुकावट है. ஹalleluya. பைபிள்ல சங்கீதம் 1:5 பாருங்க. और भजन संहिता पहला अध्याय 5वां वचन देखिए. நீதிமானுடைய சபை என்று சொல்லப்பட்டது. जो धर्मियों की मंडली इस तरह लिखा गया है. பாவிகள் वहां पापी பாவம் தடை செய்யும். वहां पाप उन्हें रोकता है. कोई पाप ஹல சோம்பல் ஒரு பாவம். जो आलसीपन एक पाप है. என்ன கொலையா செய்தன்னு நீங்க கேட்கலாம். जो मैंने क्या खून कर दिया वैसे पूछते रहेंगे. தூங்கிட்டே இருக்கிற சோம்பேறிக்கு ஹalleluya சியோனுக்கு போக சிந்தை வராது. और सोते रहने वाले आलसी जो है उन्हें जियोन அதனால प्रवेश ஆண்டவர் करने मन சொன்னார் नहीं होगा. எருப்பிடத்துல போய் நீ கற்றுக்கொள்ள और इसलिए அப்படினா. परमेश्वर कहते हैं कि चिट्टियों के पास जाकर सीख ले. ஹalleluya தேவனுடைய சித்தத்தை செய்ய சிந்தை வராது. परमेश्वर की इच्छा पूरा करने मन नहीं लगता होगा. சோம்பேறித்தனம் ஒரு பாவம். जो आलसीपन एक पाप है. பெருமை ஒரு பாவம். और घमंड एक पाप है. நான் என்றது ஒரு பாவம். जो मैं जो कहते हैं वो எல்லாம் भी बड़ा பைபிள்ல पाप இருக்கு. है. ஹalleluya. ஆகவே ஏசாயா சொல்றாரு जो यशायाह कहते हैं 4:4 பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். पवित्र होना है. படிங்க அந்த வசனத்தை படிங்க. சத்தமா ஒருத்தர் படிங்க பாருங்க. जोर से कोई पढ़ेंगे. ஏசாயா 4:4 சியோனிலிருந்து சியோனில் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து எருசலேமில தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனோ பரிசுத்தன் பரிசுத்தன் என்று என்று சொல்லப்படுவான். சொல்லப்படுவான். ஆனா பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் तो पवित्र किए गए हैं இந்த वही சியோனுக்கு வருவார்கள். वो जियोन में आएंगे. ஹalleluya. हालेलुया. ஒருவேளை நீங்க பொருளாசை ஒரு பாவம். अगर लोभ जो है पाप है वो. ஒரு இளைஞன் வந்து एक ஆண்டவர்ட்ட जवान आया परमेश्वर के ஆண்டவரே पास நான் கற்பனை எல்லாம் நல்லா கை கொள்ளுகிறேன். और वो कहते हैं कि मैं सारे आज्ञा पालन करता हूँ பாரம்பரியம் எல்லாம் சரியா கை और கொள்ளுகிறேன். सारे रीति रिवाज में ठीक से पालन எங்க करता அப்பா हूँ. அம்மா கூட நல்லா நேசிக்கிறேன். जो मेरे माता पिता से प्रेम रखता हूँ. அவன் கேட்டான் वो कहता है நான் என்ன செய்யணும்? मुझे क्या करना உன்னிடத்துல ஒரு चाहिए. குறை உண்டப்பான்னு சொன்னார் கர்த்தர். परमेश्वर कहते हैं कि तेरे पास एक कमियां है. மார்க் 10ஆம் அதிகாரத்துல जो இருந்து मरकुस की சொல்றேன். पुस्तक 10वां अध्याय से बता रहे हैं. அப்போ அந்த இளைஞன்கிட்ட சொன்னாரு உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. वो जवान के पास परमेश्वर कहते हैं कि तेरे पास एक कमी है. அவன் ரொம்ப நல்லவன். बहुत अच्छा व्यक्ति था वो. உன்னிட்ட பொருளாசை என்ற ஒரு பாவம் तेरे पास இருக்கு. लोभ जो है एक आशा है वो. அதுல இருந்து நீ விடுதலை பெற்றாதான் उससे छुटकारा तो पाएगा तो தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியும்னாரு. परमेश्वर के राज्य प्रवेश कर पाएगा. தேவ சமூகத்துக்கு வர முடியும். परमेश्वर के चरणों में तू आ पाएगा. பொருளாசை என்ற ஒரு பாவம் தேவ சமூகத்தை விட்டு உன்னை தடை பண்ணுகிறது. और चीजों की लालसा जो है परमेश्वर के प्रेम से दूर करता है वो. இந்த பாவத்திலே பூரணமாக்கப்பட்டால் தான் நீ சீயோனுக்கு வர முடியும். और ये पाप में पूर्ण हो जाएगा तभी तो जियोन प्रवेश कर पाएगा. Praise God. Hallelujah. हालेलुया. ஆகவே தேவனுடைய சமூகத்துக்கு வருவதென்றால் எல்லாரும் சரியாக வர முடியாது. और इसलिए परमेश्वर के चरणों में आना सब ठीक से नहीं आ पाएंगे. தேவனுடைய சமூகத்திலே परमेश्वर के चरणों நாம் में வரும் பொழுதுதான் आते समय அந்த தேவ சமூகத்திலே परमेश्वर के चरणों தேவனுடைய में ராஜ்யத்திலே परमेश्वर के நம்முடைய राज्यों में பாவங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. पाप वहां पर दिखाया जाता है. ஆண்டவர் சொல்றாரு परमेश्वर कहते हैं நம்முடைய ஆவியில அசுசிகள் உண்டு. जो अपने आत्मा में जो मलिनता है. பவுல் 2 கொரிந்தியர் 7:1 சொல்றாரு. और पौलुस जो है दूसरा कोरिन्थियों 7वां अध्याय पहला वचन में कहते हैं நம்முடைய ஆவியிலும் जो आत्मा में நம்முடைய படிச்சு பாருங்க நம்முடைய ஆவியில 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் तो इस प्रकार की वाचा है इसलिए பிரியமானவர்களே மாமிசத்திலும் எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया. ஹல்லேலூயா சொல்லுமா? हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. என்ன செய்யணும்? क्या करना है हमें? பூரணப்படுத்துறதுக்கு எங்க வர और வேண்டும்? पवित्रता को सिद्ध करने हमें कहां आना चाहिए? சியோனுக்கு வர வேண்டும். जो जियोन हमें आना சொல்லுங்க. है. எங்க வரணும்? कहां पर आना है? நானா பரிசுத்தமாயிடுவேன். और मैं पवित्र बन பரிசுத்த जाऊंगा. பாதுகாத்துற முடியாது. पवित्रता में रक्षा कर पाऊंगा नहीं हो पाएगा. சபைக்கு வரும் பொழுது तो कलीसिया में आते समय கர்த்தர் உங்கள் மேல பரிசுத்த ஆவியை பொழிந்தருளுவார். परमेश्वर पवित्र आत्मा आपके ऊपर उंडेलेंगे. பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். पवित्र आत्मा परमेश्वर देंगे. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றுவார். पवित्र आत्मा की सामर्थ परमेश्वर உங்களால் देंगे. பரிசுத்தமாய் வாழ முடியாது. आप पवित्र जीवन नहीं बिता உங்க पाएंगे. பலத்தினால் வாழ முடியாது. आपके बल से नहीं बिता पाएंगे. அதனால தான் சியோனுக்கு வர और வேண்டும். इसलिए हमें जियोन आना है. அங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல ஊற்றுவார். वहाँ पवित्र आत्मा जी आपके ऊपर उंडेलेंगे. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. जैसे वचन में लिखा गया है இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த உடனே जो यीशु मसीह मरकर जी उठते ही அவர் சொன்ன ஒரு வார்த்தை वो कहते हैं நீங்கள் आप பிதா
பிதா கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி तो पिता के वाचा के अनुसार பிதா கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி पिता के वाचा के நீங்கள் अनुसार போய் எருசலேமிலே தரித்திருங்கள் जाकर जेरूसलम में वास करो வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று जो சொன்னார் वाचा किया गया पवित्र आत्मा को पाएंगे इस तरह தேவனுடைய कहते சபையிலே हैं சரியா ஐக்கியப்படும் பொழுது जो कलीसिया में ठीक से संगति रखते தேவனுடைய समय சபையிலே சரியா இருக்கும் பொழுது और कलीसिया में ठीक से नजर आते समय தேவனுடைய ஆராதனையை சரியா ஆராதிக்கும் பொழுது और परमेश्वर को ठीक से हम आराधना करते समय ஆராதிக்கும் பொழுது ठीक से हम आराधना करते समय அப்பொழுதுதான் தேவனுடைய பிள்ளையை உன்னை ஒரு சீயோனாக கர்த்தர் மாற்றுகிறார் तब परमेश्वर तुझे கரந்தட்டி एक जियोन கர்த்தரை बनाते மகிமைப்படுத்துங்க हैं உன்னை ஒரு சீயோனாக तुझे மாற்றுகிறார் परमेश्वर जियोन உன்னை बनाते ஒரு हैं சீயோன் வாசியாய் और तुझे மாற்றுகிறார் एक जियोन वासी परमेश्वर बनाते हैं கட்டடத்துக்குள்ள வந்துட்டு நான் சீயோனுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்றதை காட்டிலும் जैसे உன்னையும் building में என்னையும் தேவன் ஒரு சீயோனாக மாற்றுகிறார் और बिल्डिंग में अगर मैं जियोन बनाए से बोलने से बढ़कर आपको मुझे परमेश्वर जियोन बनाते हैं ஹalleluya அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு और इसलिए भजन संगीता वाला कहता है சீயோனாக நம்மளை கட்டி தயார் பண்ணுகிறார் परमेश्वर में जियोन बनाकर तैयार करते हैं ஆமென் ஹalleluya हालेलुया ஆகவே பரிசுத்தமா இருந்துட்டா போதும் अगर पवित्र जीवन बताएंगे तो काफी होगा ஆண்டவர் போதும் परमेश्वर पाप அப்படி की இல்ல क्षमा दे दिए काफी है वैसे அப்படி बोलकर இல்ல नहीं அப்படி கிடையாது वैसे नहीं ஹalleluya அந்த பரிசுத்தத்தை பாதுகாக்கணும் पवित्रता हमें रक्षा இன்னும் அந்த करना है பரிசுத்தத்திலே और பூரணமாக்கப்பட்டாதான் पवित्रता और पूर्ण होना चाहिए ஹalleluya சீயோனுக்கு வர முடியும் तो जियोन वहां पाएंगे ஹalleluya சொல்லுவோமா हालेलुया ஹalleluya हालेलुया அதனால அந்த வாலிபனை பார்த்து சொன்னாரு और इसलिए परमेश्वर उस जवान அந்த को देखकर மனிதனை कहते பார்த்து हैं சொன்னாரு वो व्यक्ति को देखकर परमेश्वर कहते உருளாசை हैं என்ற ஒரு பாவம் இருக்கு कि लालच एक पाप है உன்னால தேவ சமூகத்துக்கு வர तो முடியாது परमेश्वर के चरणों में नहीं आ उन्नाला पाता सियोनुக்கு வர है முடியாது तो जियोन नहीं आ पाएगा மீட்கப்பட்டவன் தான் उदार पाकर वो आया தடை செய்கிற பாவம் என்ன लास्ट में पाप क्या था देखिए वहां पर சோம்பல் जो आलसीपन பெருமை घमंड நான் நல்லா இருக்கிறேன் मैं अच्छा हूँ நான் நல்ல விசுவாசி मैं एक अच्छा विश्वासी हूँ ஹalleluya பொருளாசை जो लालच இந்த பாவம் ये पाप जो है தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்க தடை பண்ணுகிறது परमेश्वर की उपस्थिति में पहुंचने से रोकता है वो நம்மளை தடை பண்ணுகிறது वो हमें रोकता है இதுல ஜெயம் எடுக்கணும் इसमें जय पाना நம்மளால है முடியாது वो हमारे द्वारा नहीं हो पाएगा அதனால தான் யோவான் 16:8 சொல்லுகிறது और इसलिए यूहन्ना की पुस्तक 16 अध्याय பரிசுத்த 8वां ஆவியானவர் वचन உங்களிடத்தில் வரும் பொழுது पवित्र आत्मा जी आपके पास आते அவர் समय பாவத்தை குறித்தும் वो पाप के बारे में நீதியை குறித்தும் और धार्मिकता के बारे में நியாய தீர்ப்பை குறித்தும் वो न्याय के बारे में நம்ம யோசிக்கிறோம்ல जो हम सोचते हैं திங்கிங் हम सोचते हैं சோ அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது जो वचन में लिखा गया है பிரசங்கி 3:17 और शब्दों की पुस्तक பண்றதுக்கு में நியாய तीसरा தீர்ப்பு अध्याय உண்டு 17 அப்படின்னு वचन எழுதி இருக்கு जो हम सोचते हैं उसके लिए भी न्याय ஹalleluya होगा நம்ம திங்கிங் பண்றோமே जो हम அது सोचते சரியா हैं திங்க் பண்ணணும் उसे ठीक से हमें सोचना அதனால चाहिए நம்முடைய ஆவியில கரையாகும் या फिर आत्मा में वहां पर दाग लगता இது है யாருக்கும் தெரியாது ये कोई जानते नहीं रहेंगे ஹalleluya நம்ம வந்து ஒரு பிரைஸ் எல்லாம் அவன கழுத்தை பிடிச்சு கொல்லலாமான்னு நினைக்கிறான் हम सोचते அவன் हैं ஆவியில कि என்ன கொலைகாரனா இருக்கிறான் जो उसके गर्दन पकड़कर मारना है हम सोचते रहेंगे ये अपने आत्मा में हम खूनी बने रहेंगे இத நினைச்சதுக்கா நீங்க பாவ மன்னிப்பு கேட்கணும் ये सोचते हैं इसके द्वारा पाप की क्षमा मांगना चाहिए அவரை परमेश्वर के நினைச்சதுக்கா पास நல்ல நியாய தீர்ப்பு உண்டு जो सोचते हैं उसके लिए भी न्याय होगा சும்மா ஜீவனுக்கு ஓடிட முடியாது जो ऐसे जियोन नहीं प्रवेश कर पाएंगे ஹalleluya சொல்லுங்க हालेलुया ஹalleluya हालेलुया அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கு और साफ रीति से लिखा गया है ये சியோனில இருந்து தான் வேதம் வருகிறது और जियोन से ही परमेश्वर का वचन சியோனில आता இருந்து தான் है வல்லமை और வருகிறது जियोन से ही सामर्थ आता சியோனில है இருந்து தான் ஆசீர்வாதம் और வருகிறது जियोन से ही आशीर्वाद आता है எவ்வளவு காரியத்தை உங்களுக்கு நான் சொன்ன जो பாருங்க कितने कार्य बता दिए हैं देखिए சியோன்ல இருந்து தான் तो जियोन से ही நீதி நியாயம் வருகிறது नीति और न्याय आता है பிரைஸ் எல்லாம் சியோன்ல இருந்தா துதி வருகிறது और जियोन से ही स्तुति आता है தேவனுடைய சபையிலே சியோன்ல சரியா ஐக்கியப்படும் பொழுது ठीक से जियोन में संगति रखते ஒரு समय துதிக்கிற தேவ பிள்ளையா एक स्तुति करने वाले परमेश्वर के लोग बनकर ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளையா आशीष करने वाले परमेश्वर के लोग बनकर வல்லமை உள்ள தேவ और மனுஷனாக सामर्थी परमेश्वर के लोग அந்த மனுஷன் बनकर காணப்பட वो முடியும் मनुष्य वहां पर नजर आ सकते हैं ஹalleluya हालेलुया சபையில சரியான ஐக்கியம் और இல்லாவிட்டால் कलीसिया में உங்களுக்குள்ள ठीक संगति नहीं होगा तो விசுவாச குறைவு ஏற்படும் विश्वास बहुत कम हो जाएगा அன்பு குறைவு प्रेम ஏற்படும் कम हो जाएगा ஹalleluya அன்பு குறைவு ஏற்படும் प्रेम कम हो जाएगा பின்ன ஹalleluya ஸ்தோத்திரம் சகிப்புத்தன்மை வராது और सहन नहीं कर पाएंगे இதெல்லாம் பைபிள்ல எழுதி இருக்கு ये सब वचन में लिखा गया है ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா परमेश्वर यीशु मसीह वो क्या करते हैं देखिए தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு परमेश्वर यीशु मसीह क्या करते हैं நமக்குள்ள वो हमारे अंदर ஒரு அந்த பரிசுத்தமாக்கப்படுவதற்காக தான் पवित्र होने के लिए ही பரிசுத்தத்தில் பூரணமாக்கப்படுகிறது और पवित्रता में पूर्ण होने के लिए ஹalleluya என்ன செய்கிறார் वो क्या करते हैं அவர் நம்மளை ஒரு புது சிருஷ்டிப்பாய் உண்டாக்குறதுக்கு தான் அவருடைய ஆவி அனுப்புறார் वो एक नया सृष्टि बनाने के लिए परमेश्वर अपनी आत्मा बेचते हैं वो Praise the हमें Lord. Hallelujah. हालेलुया அல்லனா அவருடைய அபிஷேகத்தை பெற்றோன்னா வார்த்தை பெற்றோன்னா या फिर अभिषेक या वरदान को पाने के बाद நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன் मैं तेरे लिए प्रार्थना करता உங்க हूँ வியாதி சுகமாட்டா 10000 தரீங்களா आपकी बीमारी चंगा हो जाएगा 10,000 देंगे क्या இப்படி எல்லாம் ஹாஸ்பிடல்ல ஜெபிக்கிறவங்க இருக்காங்க जो ऐसे ऐसे हॉस्पिटल में प्रार्थना करने वाले लोग भी हैं வியாபாரம் பண்ணுவதற்கல்ல जो ऐसे बिजनेस करने के लिए नहीं ஹalleluya
கர்த்தருடைய வரத்தை வியாபாரம் பண்ணுகிறதற்கல்ல. परमेश्वर के वरदान के लेकर बिजनेस करने के लिए नहीं, வேதம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. जैसे वचन साफ है जैसे लिखा गया है. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா पुराने नियम की पुस्तक में देखेंगे तो ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. और याजक के तंबू में एक महापवित्र स्थान है. ஆண்டவர் மோசே ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொன்னாரு. और परमेश्वर मूसा को याजक के तंबू बांधने के लिए कहते हैं वो, இவ்வளவு முழ நீளம் இவ்வளவு முழ அகலம் அப்படின்னு சொல்லிட்டார். और इतना चौड़ा होना चाहिए इतना लंबा होना चाहिए ऐसा बता दिए उसे. ஆனா लेकिन फिर அதை भी யூகித்து கட்டக்கூடிய அந்த அறிவு ஞானத்தை யாருக்கு தந்தார் தெரியுங்களா? उसे सोच समझ कर करने के लिए ज्ञान परमेश्वर किसे दिए पता है யாருக்கு क्या? தந்தாரு? பெசலேலுக்கு மேல फेसलेल அந்த को அபிஷேகம் परमेश्वर இறங்குனது दिए, போட்டுருக்கு. और फेसलेल के ऊपर अभिषेक उतरा इस तरह பெசலேல் लिखा மேல गया அந்த है. அபிஷேகம் இறங்கின பொழுது और फेसलेल के ऊपर अभिषेक आने அவன் யூகித்து पर கட்டினான். वो सोच समझकर वहां पर करने लगा. புதிய எருசலேமுக்கு இது நிழலா இருக்கு இந்த ஆசாரிப்பு கூடாரம். और ये याजक की तंबू जो है नया जेरूसलम की योग्य है वो. தேவன் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல கிருபாசனத்தின் மீதுல परमेश्वर जो है महापवित्र स्थान में இந்த சாட்சி பெட்டியின் மேல நிற்க ரெண்டு கேர்பனுக்கு மத்தியில வாசம் பண்றார். और दो केरूबों के बीच परमेश्वर वास करते हैं वहां पर. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இடையில கிருபாசனம் இருக்கிறது. और महापवित्र स्थान के जो कृपासनम जो அந்த है वहां சாட்சி पर, பெட்டியின் மேல் நிற்கின்ற கேர்பின்கள் நடுவில और केरूबिन के बीच में, பிரைஸ் தி லார்ட், நடுவில और केरूबिन के தேவன் बीच வாசம் में பண்ணுகிறார்னு பழைய பாட்டுல இருக்கு. परमेश्वर वास करते हैं इस तरह पुराने नियम की पुस्तक में लिखा गया है. और वही जियोन है. அதுபோலதான் वैसे ही பரலோகத்தில स्वर्ग में புதிய வானம், नया புதிய आकाश, பூமி, नया पृथ्वी, புதிய எருசலேமினுடைய நடுவிலே உயர்ந்த ஸ்தானத்திலே जो उसके ऊंचे स्थान पर இருக்கின்ற ஒரு இடம்தான் जो சியோன். होने वाले एक स्थान जियोन அல்லேலூயா है. சொல்லுங்க. हालेलुया. இததான் இயேசு சாமி और यही போய் यीशु தயார் मसीह செய்ய போயிருக்கிறேன்னு तैयार करने में जाता हूं परमेश्वर कहते हैं. யோவான் 14:1-5 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. और यूहन्ना पुस्तक में लिखा गया है 105. அல்லேலூயா, உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார். और जी उठकर यीशु मसीह वहां पर कहते हैं சீக்கிரம் வருவாரு. वो जल्दी आएंगे. அந்த வாசஸ்தலத்துக்கு நம்மளை वो அழைச்சிட்டு निवास स्थान போவாரு. परमेश्वर में लेकर जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே இது பழைய ஏற்பாட்டுல जो पुराने नियम की पुस्तक में நிழலாக காணப்படுகிறது. जो उदाहरण के अनुसार नजर आता है ஆனால் ये, வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா लेकिन वचन में आप देखेंगे तो பழைய ஏற்பாட்டுல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. जो पुराने नियम पुस्तक में इस तरह लिखा गया है. இப்போ சியோன் என்ற பதம் तो जियोन जो है ये, இஸ்ரவேல் சபைக்கு கூட உபயோகிக்கப்பட்டிருக்கிறதை பைபிள்ல ஏசாயா சொல்றாரு. जो इजराइल की कलीसिया के लिए उपयोग किया गया था, इस तरह एजिया की पुस्तक में कहते हैं. சபைக்கு அந்த சியோன் என்ற பெயர் और कलीसिया की नाम जियोन है. ஏசாயா 1:8ல எழுதி இருக்கு. जो एजिया पहला अध्याय 8वां वचन में लिखा गया है. ஏசாயா 49:14ல எழுதி இருக்கு. और एजिया 49 40वां वचन இந்த में ரெண்டு लिखा गया வசனத்தை है. பாத்தீங்கன்னா और ये दोनों वचन पढ़कर देखेंगे तो, சியோன் என்ற பதத்தை और जियोन जो है उसे இஸ்ரவேல் சபைக்கு जो इजराइल की कलीसिया के लिए உபயோகித்திருக்கிறார்கள். उपयोग किया है அல்லேலூயா. वो. அதனால தான் சொன்னேன், और इसलिए बताए थे பரலோகத்துல இருக்கிற சியோனுக்கு போகணும்னா जो स्वर्ग में होने वाले जियोन में பூமியில जाना ஒரு है சியோன் तो இருக்கு. पृथ्वी पर एक जियोन है. அதுல நம்ம சரியா उसमें இருக்கணும். ठीक हमें होना चाहिए. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. புதிய ஏற்பாட்டு சியோன் எதை குறிக்கிறதுனா, जो नया नियम का जियोन क्या प्रकट करता है देखिए. புதிய ஏற்பாட்டுல சியோன்னா எதை नया குறிக்கிறதுனா, नियम में जियोन मतलब क्या है देखिए. அதையும் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. वचन निकाल कर पढ़कर देखिए. ஏசாயா 28 एजिया के पुस्तक அதை 28 எடுத்து अध्याय வாசிங்க ஒருத்தர் 16 16 वचन. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அஸ்திபாரமான கல்லை சியோனில வைக்கிறேன், பரீட்சிக்கப்பட்டதும் பெற்றதும் விலையேறப்பட்டதும் இந்த அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். எங்க வைக்கிற மூளைக்கல்ல परमेश्वर कोने के पत्थर कहां पर चलेगा। रखते हैं वो, சொல்லுங்க சொல்லுங்க, புரியணும் நமக்கு. समझना चाहिए वचन ஏதோ பிரசங்கம் हमें. கேட்டுட்டு போனோம்னு இருக்கும். ऐसे ही संदेश புரியணும். सुने गए वैसे नहीं, அப்போ वचन समझना பழைய चाहिए. புதிய ஏற்பாட்டினுடைய சியோன் எதை குறிக்கிறது? जो पुराने नियम के जियोन क्या प्रकट करता है देखिए वो, இயேசு கிறிஸ்துவினால மீட்கப்பட்ட சபையை காட்டுகிறது. यीशु मसीह के द्वारा उद्धार पाई कलीसिया को प्रकट करता है. ஹalleluya. பரம சியோனை குறிக்கிறது. जो परम सियोन को प्रकट करता है वो, பரம வாசஸ்தலமாகிய சியோனுக்கு போகணும்னா निवास स्थान जियोन में प्रवेश करना है तो இங்க பூமியில இருக்கிற यहाँ पृथ्वी में होने वाले மூளைக்கல்லாகிய கிறிஸ்து, जो कोने की पत्थर मसीह जो है, ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை, जो लहू से कमाए हैं कलीसिया, அந்த சியோனுக்கு வரணும். वो சபை जियोन हमें आना चाहिए. அந்த சியோன் வாசியாக இருக்கணும். वो जियोन के वासी बनना है அப்ப हमें. பரம சியோனை குறிக்கிறது அது. तो स्वर्गीय जियोन को प्रकट करता है ये. 1 பேதுரு 2:6 படிச்சு பாருங்க, और உங்களுக்கு पहला தெரியும். पत्रस दूसरा अध्याय 6वें वचन को पढ़कर देखिए. இதெல்லாம் நான் அவசரமா சொல்லிட்டு போனாலும் வீட்டுல
வீட்ல போய் நீங்க படிக்கணும். ऐसे நோட் जल्दी பண்ணுங்க. जल्दी बताऊंगा, फिर भी घर में जाकर पढ़कर देखना है। கர்த்தரா இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து परमेश्वर यीशु मसीह मरे से जी उठकर எல்லா வானங்களுக்கு மேலாக सारे आकाश से ऊंचे स्थान உன்னதத்திற்கு पर, ஏறி जो ऊंचे स्थान पहुंचकर சியோனிலே மூளைக்கல்லானார். और जियोन में खोने के पत्थर बने, इस तरह लिखा है। ஹalleluya. हालेलुया। சியோனிலே மூளைக்கல்லானார். और जियोन परमेश्वर खोने के पत्थर बने वो, அப்ப பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது जैसे वचन में लिखा है சியோன் தான் जियोन जो है ये ஹalleluya மனவாட்டி சபை. वो दुल्हन कलिसिया है। ஹalleluya. हालेलुया। அந்த மனவாட்டி சபையில वो दुल्हन की कलिसिया में நம்ம என்ன செய்யணும்னா हमें क्या करना चाहिए? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. जैसे वचन में लिखा है, அந்த வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம் वो கொஞ்சம். वचन पढ़कर 1 देखिए। பேதுரு 2:6. पहला पत्रस दूसरा अध्याय 6 वचन। சோதோம் குமரா என்னும் பட்டணங்களையும் ஆ சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆ ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து ஆ. பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு சிஷ்டாந்தமாக வைத்து அவைகளை சிஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்கள் காம விகாரமான நடக்கையினால் வருதப்பட்டு நாள்தோறும் கிரியைகளை கண்டு ஆ, கேட்டு தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை ரட்சித்திருக்க. ஹalleluya. இப்ப பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரம சியோனுக்கு போகணும்னா, जो जियोन में प्रवेश करना है तो வரணும்னா प्रवेश नाम करना என்ன है तो செய்யணும்? हमें क्या करना चाहिए? மீட்கப்பட்டது மட்டும் இல்ல, हम उद्धार पाते हैं, सिर्फ इतना ही नहीं, பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். पवित्र होना चाहिए। பரிசுத்தமாக்கப்பட வேணும். पवित्र होना है। பரிசுத்தமாக்கப்படுகிறதற்கு என்ன செஞ்சார் கர்த்தர் पवित्र சபையில? होने के लिए परमेश्वर यीशु मसीह क्या करते हैं कलिसिया में? ஏன் சபைக்கு வர வேண்டும்? क्यों हमें कलिसिया आना ஏன் है? சியோனுக்கு வர வேண்டும்? क्यों जियोन हमें आना है? எதுக்காக வர வேண்டும்னா, हमें क्यों आना है? देखिए இங்க வேதம் சொல்லுகிறது, यहाँ पर वचन कहता है, இங்க வைத்துதான் यहाँ पर நம்மளை பரிசுத்தத்திலே பூரணமாக்குறார். पवित्रता में पूर्ण करते हैं हमें। ஹalleluya. हालेलुया। ஏன் அப்படின்னா பவுல் சொல்றார் பாருங்க, पौलुस कहते हैं, देखिए 4ஆம் அதிகாரம் 8ல இருந்து 10 வரைக்கும் சொல்றாரு. और 4 अध्याय 8 से लेकर 10 वचन तक कहते हैं। என்ன சொல்றாருன்னா, वो क्या कहते हैं? देखिए ஒரு சில காரியத்தை நீங்க அங்க பாருங்க. तो कुछ कार्य वहां पर देखिए। அது 8வது வசனத்துல இருந்து எழுதப்பட்டிருக்கு. 8वां वचन से लेकर लिखा गया है। எபேசியன் 8:10 வரைக்கும். इफिसियों के पुस्तक 4 अध्याय அதை 8 மட்டும் से வாசிங்க. लेकर 10 13 வரைக்கும் நம்ம படிச்சுக்கணும். और 13 वचन तक पढ़ना है उसमें। 13 வரைக்கும் நோட் பண்ணீங்க. और 13 तक लिख के रख 10 लीजिए, வரைக்கும் படிங்களே. लेकिन 10 तक पढ़ेंगे अभी। எபேசியன் 4:8. इफिसियों 4 अध्याय 8वां वचन। உன்னதத்திற்கு ஏறி இடைப்பட்டவர்களை சிறையாக்கி ஆ, மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஆ, ஏறினார் என்பதினாலே ஆ. அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? ஆ. இறங்கினவர் எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக ஆ. எல்லா வானங்களுக்கும் மேலாக பாருங்க, எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். உன்னதத்திற்கு ஏறி வருகிறோம். அப்போ சியோன் எங்க இருக்கு? जियोन कहां पर है? देखिए சியோன் எல்லா வானங்களுக்கும் वो सारे आकाश के மேலான ஒரு உன்னதமான जो இடம். ऊंचे स्थान पर है ஹalleluya वो, சொல்லுங்க. ஹalleluya. எல்லா வானத்துக்கும் जो सारे आकाश से भी உன்னதத்திற்கு ஏறி जो ऊंचे स्थान पर அங்க चढ़कर இருந்து தான் இயேசு சாமி வர और போறாரு. वहां से यीशु मसीह वापस लौट कर आने இந்த वाले हैं। சியோனிலே பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, और ये जियोन में जो पवित्र बने இந்த சியோனிலே और ये பூரணமாக்கப்பட்டவங்க जियोन में जो पूर्ण बने அழைத்து அந்த வாசஸ்தலத்துக்கு கொண்டுட்டு और போறாரு. उन्हें लेकर वो जियोन में लेकर हालेलुया. जाने वाले हैं। ஹalleluya சொல்லுவோமா? हालेलुया। ஆகவே பூமியில் உள்ள அந்த சியோனில तो पृथ्वी में होने वाले जियोन में வந்து आकर தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு परमेश्वर के वचन को सुनकर நாம் பூரணமாக்கப்படணும், पूर्ण होना है, பரிசுத்தமாக்கப்படணும். हमें चंगा होना है, ஹalleluya. என்ன செய்யணும் சொல்லுங்க? பரிசுத்தமாக்கப்படணும். சபைக்கு पवित्र बनना வரணும் है। வேண்டாமா? तो कलिसिया आना है कि नहीं? பிள்ளைகளோடு வரணும். बच्चों के साथ आना பெற்றோரோடு है, வரணும். जो माता पिता के साथ பிள்ளைகளே आना போங்க है। போங்க போங்க. और बच्चे जाओ நீங்க जाओ जाओ। மட்டும் போய் பரிசுத்தமாங்க, நான் பாவியாவே और இருக்கிறேன்னு सिर्फ அர்த்தமா? आप जाकर पवित्र पर पापी रहूंगा, वैसे ही எல்லாரும் போகணும். सब लोग को आना है। ஹalleluya. அப்போ எல்லா வானத்துக்கு மேலாக உன்னதமான ஒரு இடமாக இருக்கிறது जो சியோன். सारे आकाश से बढ़कर एक स्थान है जियोन। அதுக்கு கீழே படிச்சு பாத்தீங்கன்னா उसके नीचे பவுல் पढ़कर சொல்றாரு, देखेंगे तो पौलुस वहां पर कहते 11 हैं, வாசிங்களே. 11 वचन पढ़ेंगे, அதுல என்ன தெரியுமா எழுதி இருக்கு? उसमें क्या लिखा है पता है क्या? மேலும் நம்ம அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியில அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரையிலும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொற்று சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக சிலர் அப்போஸ்தலராக, சிலர் தீர்க்கதரிசிகளாக, சிலர் ஊழியக்காரர், என்ன போதகராக
ஏற்படுத்தி இருக்கிறார். யாரு? தேவன். பவுல் சொல்றாரா எதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரு? परमेश्वर क्यों तैयार किए हैं देखिए, அப்போ நம்ம சரி பண்றதற்கு, तो हमें ठीक நம் करने के ஜீவியத்தை लिए, சரி जो अपने பண்ணுவதற்கு, जीवन को ठीक करने के நம் लिए ஜீவியத்திலே ஹalleluya மாறுபட और जीवन ठीक होने के लिए, அல்லது பிரிக்கப்பட एक अलग किया गया जीवन बिताने के लिए, கர்த்தர் என்ன செய்ய மீட்கப்பட்டு उदार நம்மளை पाकर எங்க கொண்டுட்டு வந்திருக்கிறாரு? उदार कर परमेश्वर में कहां लेकर आए சியோனுக்கு हैं, ரத்தத்தினால் கழுவி கொண்டு जो अपने வந்திருக்கிறாரு. लहू से धोकर परमेश्वर जीवन लेकर आए हैं। பரிசுத்த ஆவினால तो पवित्र आत्मा நம்மளை के द्वारा பூரணமாக்குறாரு. परमेश्वर पूर्ण करते हैं हमें, பரிசுத்தத்துல பூரணமாக்கி पवित्रता में पूर्ण कर कर என்ன செய்கிறார் பாருங்க. वो क्या करते हैं देखिए। எபேசியர் 2:20ல நீங்க और படிச்சீங்க. इफिसियों दूसरा अध्याय पौलुस 20वां சொல்றார். वचन पढ़कर देखिए, 2:20ல சொல்றார் பாருங்க. दूसरा अध्याय 20वां वचन में कहते हैं, தீர்க்கதரிசி எங்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் ஆ, கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள். அதற்கு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக, பரிசுத்த சீயோனாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினால் தேவ வாசஸ்தலமாக சியோனாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। எப்படி? பரிசுத்த ஆவியினால் पवित्र आत्मा से நீங்கள் இந்த ஹalleluya எருசலேமில, जेरूसलम में, சியோனில जियोन में ஒரு வாசஸ்தலமாக, एक निवास स्थान बनकर, ஹalleluya வாசஸ்தலமாக. एक निवास स्थान की तरह। வாசஸ்தலம் எங்க இருக்குங்க? निवास स्थान कहाँ पर है देखिए, பரலோகத்துல இருக்கிற வாசஸ்தலம். जो स्वर्ग में है निवास स्थान, பரலோகத்துல தான் இருக்கு. और स्वर्ग जो है स्वर्ग में ही है वो। பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறதே அப்படிங்கிற. स्वर्ग राज्य आपके भीतर आया है, इस तरह कहते हैं वो। விரல்களினாலே பிசாசை துரத்துவதனால் जो शैतान को भगाने के தேவனுடைய कारण ராஜ்யம் யாருக்குள்ள வந்திருக்கு? परमेश्वर की राज्य किसके अंदर आया है? உங்களுக்குள்ள வந்துட்டு. वो आपके अंदर आ चुका அது है। எப்படிங்க அவ்வளவு பெரிய பரலோக ராஜ்யம் நமக்குள்ள और வரும்? वो कैसे इतने बड़े स्वर्ग राज्य हमारे अंदर कैसे आएगा वो? யோவான் 3ல நிக்கதவ கேட்டான், और यूहन्ना तीसरा अध्याय में நான் எங்க निकोदेमुस அம்மா पूछता வயித்துல है, எப்படி போய் மறுபடியும் உள்ள போய் பிறக்க முடியும்னு கேட்டான். जो अपनी माँ के कोख में फिर से मैं कैसे जन्म ले पाऊंगा पूछता है ஆண்டவர் वो। சொன்னாரு, परमेश्वर कहते हैं, என்ன சொன்னார்னா, परमेश्वर वहां पर क्या कहते हैं எப்ப देखिए, இவ்வளவு பெரிய அதிகாரி படிச்சவன் तू इतना पढ़ा लिखा उनका है, इतना புரியலையா? बड़ा अधिकारी है, तुझे समझ में नहीं आ रहा है क्या? மறுபடியும் பிறக்கணும்னா तो फिर से जन्म लेना है, इसका मतलब ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும். जल से और आत्मा से जन्म लेना है। சொல்லுமா? हालेलुया, ஹalleluya, हालेलुया। அப்ப அந்த வாசஸ்தலம் நமக்குள்ள கொண்டு வருகிறார். तो निवास स्थान परमेश्वर हमारे अंदर தேவ लेकर आते हैं, ஆவியினால் சுத்திகரிக்கப்படுகிறோம். परमेश्वर की आत्मा के द्वारा शुद्ध हो जाते தேவனுடைய हैं, ஆவியினால பரிசுத்தமாக்கப்படுகிறோம். परमेश्वर की आत्मा के द्वारा पवित्र தேவனுடைய बनते ஆவியினால हैं, அந்த பரிசுத்தத்திலே பூரணமடைகிறோம். परमेश्वर की आत्मा के द्वारा पवित्र पूर्ण அப்படிப்பட்ட होते हैं, தேவனுடைய பிள்ளைதான் சியோனுக்கு போக முடியும். और ऐसे परमेश्वर के लोग जो है जियोन में प्रवेश कर पाएंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। என்ன வேதம் என்ன சொல்லுகிறதுனா, जो वचन क्या कहता है देखिए, பிரதிஷ்டை செய்யப்பட்டவங்க, जो प्रतिष्ठा जो पाए हैं, பிரதிஷ்டையை जो प्रतिष्ठा को, சில பேர் பிரதிஷ்டை செஞ்சிருவாங்க. ஆண்டவர் நான் ஒரு ஊழியக்காரன்னு பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. और कुछ लोग तो प्रतिष्ठा करते हैं, मैं परमेश्वर का सेवक हूं बोल देते हैं वो, அதனால நான் சியோன் போட முடியாது. उसके द्वारा मैं जियोन प्रवेश नहीं कर पाऊंगा। நல்லா தெரிஞ்சுக்கணும் சத்தியத்தை. सत्य को आज से जान लीजिए, பிரைஸ் தி லார்ட். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், जो प्रतिष्ठा पाया एक मनुष्य जो है, ஹalleluya, ஒரு ஸ்திரீயோட एक स्त्री के संग சுத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? अगर घूमते रहेंगे इसका मतलब क्या होगा? புரிந்ததுங்களா உங்களுக்கு? समझ में பாவம் இருக்க கூடாது. पाप नहीं होना चाहिए। அப்போ பிரதிஷ்டையை, तो अपने प्रतिष्ठा को, மனோவா அவனுக்கு கர்த்தர் வந்து ஆண்டவர் பேசினார் और அவனுடைய मनोवा மனைவியோட. उसके संग उसकी पत्नी के संग परमेश्वर बात நான் करते உனக்கு हैं, मैं तुझे ஒரு மகனை தர போறேன், एक पुत्र दूंगा, அவனை நீ பிரதிஷ்டை பண்ணணும். उसे तुझे प्रतिष्ठा करना है। அவன் என்ன செய்ய கூடாது? उसे क्या नहीं करना சொல்லுங்க. चाहिए? மதுபானம் திராட்சரசம் குடிக்க கூடாது. उसे दाख रस नहीं पीना है। பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் தான். प्रतिष्ठा जो पाया था वो, ஆனா लेकिन फिर भी அந்நிய ஸ்திரீ இடத்துல போனான். वो अन्य स्त्री के पास அந்த जाता பிரதிஷ்டை है, காத்துக்கொள்ளவில்லை. प्रतिष्ठा वो वहां पर रक्षा नहीं कर पाया वो, ஆகவே வேதம் சொல்லுகிறது, और इसलिए वचन कहता है நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் जो தான். प्रतिष्ठा पाए किए गए लोग हैं, பரிசுத்தத்தை लेकिन காத்துக்கொண்டாங்க पवित्रता को रक्षा करना அந்த है। சியோன் போக முடியும். पवित्रता रक्षा करेंगे तभी जियोन அந்த प्रवेश कर சியோன் என்ற पाएंगे। மலைக்கு வந்துட்டேன், जो இந்த जियोन சபைக்கு पर्वत में आया வந்துட்டேன், और जियोन இந்த कलिसिया में சியோன் आया என்ற சபைக்குள்ள இருக்கிறேன். और जियोन के कलिसिया के भीतर हूँ, इसलिए நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், जैसे पहले बता दिए शुरुआत में,
நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால நான் போக முடியாது. जो मसीह के परिवार में जन्म लिया हूं நான் इसलिए ஒழுங்கா प्रवेश नहीं कर ஆலயத்துக்கு போய் पाऊंगा। இருக்கிறேன் அதனால போக முடியாது. ठीक से कलीसिया जाता हूं इसके द्वारा प्रवेश नहीं कर உன் पाऊंगा। பிரதிஷ்டை நீ जो காத்துக்கொண்டாய், अपनी प्रतिष्ठा हम रक्षा किए உன் क्या? பரிசுத்தத்தை अपनी காத்துக்கொண்டாய், पवित्रता रक्षा किए உன் क्या? பரிசுத்தத்தை காத்துக்கொண்டாயா? पवित्रता रक्षा किए है क्या? அப்படி பூரணமாக்கப்பட்டவர்களும் और वैसे जो पूर्ण अनुभव में जो है பிரதிஷ்டையாய் வாழ்பவர்களும் और प्रतिष्ठा जीवन जो बिताते हैं, தேவனுடைய ஊழியர்களின் பிரதிபலனும் जो परमेश्वर के सेवक जो है उसके प्रतिफल के द्वारा அவர்களுக்கு சுதந்திரமாக வைக்கப்பட்ட இடம்தான் சியோன். और उनके लिए जो रखा गया स्थान ஹல்லேலூயா जीवन சொல்லுங்க. है। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்கு நாம சும்மா ஞானசானம் எடுத்துட்டு சபைக்கு வந்துட்டா போதும்னு இருந்தா और उसके लिए போதுமா? ऐसे बपतिस्मा लेकर कलशा आएंगे तो काफी ऐसा हो सकता நீங்களும் है ஊழியம் क्या? செய்யணும். जो आपको भी सेवा करना है, ஊழியம் செய்யணுமா வேண்டாமா? जो सेवा करना है कि नहीं? பைபிள்ல இப்படி எழுதி இருக்கு பாருங்க. बाइबल में इस तरह लिखा गया, देखिए பரிசுத்தமாக்கப்படுவது மட்டுமல்ல, हम पवित्र बनते हैं, सिर्फ इतना ही नहीं। சங்கீதம் 69:36 வாசிங்கள். और भजन संगीता पुस्तक 69 में पढ़कर நான் देखिए, பரிசுத்தமா இருக்கிறேன், मैं पवित्र பிரதிஷ்டையா हूँ, இருக்கிறேன், போதாது, उतना काफी नहीं है। சியோனுக்கு இன்னொரு தகுதி இருக்கிறது. और जियोन प्रवेश करने और योग्यता है। அவன் ஊழியக்காரர் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. அத நீங்க ஹல்லேலூயா நீங்க படிச்சு பாருங்க தொடர்ந்து. आप पढ़कर देखिए लगातार उसमें என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, उसमें क्या लिखा गया है? ஊழியம் செய்கிறவங்க जो सेवा करने वाले அதை சுதந்தரித்துக் उससे கொள்வாங்க. वो हासिल कर लेंगे, इस तरह लिखा है। ஹல்லேலூயா. அதுக்கு மேல ஹல்லேலூயா. உள்ள வசனத்தை படிங்க. उसके ऊपर के वचन को पढ़कर देखिए, தேவன் சியோனை ரட்சித்து யூதாவினுடைய பட்டணங்களை கட்டுவார், அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. சியோனை கட்டுவார் அப்படின்னா तो इसका मतलब நீங்க அதனை படிச்சு பாத்தீங்கன்னா, यहाँ पढ़कर देखेंगे तो ஊழியம் செய்ய வேண்டாம், जो सेवा हमें करना है, ஊழியம் செய்ய வேண்டாம், जो सेवा हमें करना है, சியோனுக்கு போனா என்ன செய்யணும்? जीवन प्रवेश करना है तो क्या करना चाहिए? देखिए சொல்லுங்க. சிலர் யோசிக்கிறாங்க, कुछ लोग सोचते हैं நான் வீட்டுல நல்லா தான் ஊழியம் செய்யறேன், சோறு பொங்குறேன், நல்லா मैं घर में अच्छे सेवा करता हूँ, जो தோசை நல்லா போடுறேன், और डोसा अच्छे से बनाते हैं, खाना बनाते சில हैं, நேரத்துல சப்பாத்தி கோணிக்கிட்டு போகுது ஆனாலும் போடுறேன், और कुछ समय चपाती टेढ़ा बनता है, फिर भी நேராவே வர மாட்டேது. वो ठीक से नहीं आ रहा है, फिर भी நீ போட்டுக்கிட்டே இரு, நேரம் வந்துரும் आप சப்பாத்தி, बनाते रहेंगे तो ठीक आ ரவுண்டா जाएगा, வந்துரும். எனக்கு गोल आ முன்னாடி போட जाएगा। தெரியாது பாம்பே வந்தப்ப, और मुंबई जो पहली बार आए तो बनाने ஏன்னா नहीं நான் पता தான் था, சமைச்சு சாப்பிடணும், तो फास्ट कोई खाना बना போட்டு खाना போட்டு पड़ता था, போட்டு ரவுண்டா வரும். और अभी गोल आता है चपाती का। ரவுண்டா வந்தோன்னே என் மனைவிக்கு சொல்லி கொடுத்தேன், तो उनकी पत्नी को भी सिखाए, फिर ஏன் அவளுக்கு சப்பாத்தி போட தெரியாதுன்னு उन्हें கேட்டா. बनाने पता नहीं था, ஊர்ல சோறு இட்லி தான், और गांव में सिर्फ चावल और इडली சப்பாத்தி मिलता போடுவானல்ல, था, चपाती அங்க வித்தியாசமான சப்பாத்தி, वहाँ अलग चपाती बनता था, சப்பாத்தி உருட்டுனா பாவுல சுத்தணும். और ऐसे ही उन्हें करना पड़ता था, उन्हें आटा। இல்லையா சொல்லுங்க. ஏங்க சாப்பாட்டுக்கும் அதுக்கும் வகைகளுக்கு எனக்கு ரொம்ப தூரம். என் புருஷன் பார்சலா வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. और मेरे पति जो है पार्सल लेकर आ जाएंगे, ऐसे बोलते हैं, சோம்பேறியாங்கறாரு, जो आलसी इस तरह परमेश्वर कहते हैं, சொல்றாரா இல்லையா? जो कहते हैं நீ कि போய் நீதிமொழிகள் 31 படி. नीति वचन 31वां अध्याय तू पढ़कर देख। ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. हालेलुया। சும்மா சும்மா பார்சல் போடக்கூடாது. உங்க புருஷருக்கெல்லாம் நான் டப்பா சரியா போகணும். और अपने पति को ठीक से खाना बनाकर देना चाहिए। ஹல்லேலூயா. அவர் மீன் சாப்பிடுவாரு அல்லது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன சார் காய்கறி தான் சாப்பிடுறாருன்னா நீங்க மீனா போட்டுட்டு இருக்க கூடாது. अगर वो सब्जी खाते हैं तो नॉनवेज बनाकर दे देना चाहिए। ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் வைஃப் புரிஞ்சிக்கலன்னா வாழ முடியாது. और एक परिवार में पति पत्नी समझ नहीं पाएंगे तो जी नहीं पाएंगे ठीक से। புரிஞ்சிக்கணும் நல்லா. समझना ஹல்லேலூயா. है ठीक से, ரொம்ப புரிஞ்சு வாழணும். समझकर जीवन बिताना है, வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. जो वचन में साफ रीति से लिखा गया है। நீதிமொழிகள் 19:14 நீங்க படிச்சு பாருங்க. என்ன अब இருக்கு? नीति वचन 19वां अध्याय 14वां वचन, ஆஸ்தியும் செல்வமும் யார் சம்பாதிக்கிறது? जो आस्ती और धन कौन कमाता है? வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆஸ்தியும் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள். இன்னைக்கு ரொம்ப ஆளு அப்பா அம்மா சம்பாரிச்சா அப்பா அம்மா கட்டின வீட்டை குடி இருந்துகிட்டு ஜாலியா ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. जो माता पिता बांधते हैं वो घर में रहकर अधिकार करते रहते நீ हैं। சம்பாரி. तू कमा। எங்க அப்பா அம்மாட்ட சொன்னேன், जो माता पिता को बताए थे, உங்க வீடு வேண்டாம் வாசல் வேண்டாம், एक घर भी नहीं चाहिए, निवास स्थान भी नहीं चाहिए, बता दिए उन्हें। நான் சிங்கப்பூர் போயிட்டு வரேன். ஒரு ஐயா வந்து சொன்னாரு, और सिंगापुर जाकर आए तो एक भाई आकर बता என்னையா रहे थे, எல்லாம் வேண்டான்னுட்ட, ये क्या है तू नहीं चाहिए வேலையும் बोल दिया, வேண்டான்னுட்ட, வேலையும் விட்டு விட்ட. जो काम भी छोड़ दिया। என்ன கிட்ட ஒரு லேண்ட், मेरे पास एक जमीन है, ஊரை விட்டாலும் நீ போக கூடாது. तो गांव छोड़कर உங்க तुझे नहीं அப்பா जाना है। அம்மா சம்பாதித்தது வேண்டான்ட்டியல்ல, जो माता पिता कमाए வர नहीं வர चाहिए बोला है ना, என் चल லேண்ட் जा। எழுதி தர நீ வச்சுக்க. तो अपनी जमीन लिख कर देता हूँ तो रख ले कहते हैं। கடவுள் என்ன கொடுக்க சொன்னார் तो அப்படின்னு. परमेश्वर मुझे देने बोले हैं करके बताए वो, எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். யாயா எனக்கு இது வேண்டான்னு தானே வர்றேன், और ये नहीं चाहिए छोड़कर तुम यहाँ पर आया हूँ, ஃப்ரீயா தர்றேங்கற. आपकी मुझे मुफ्त में दे रहे करके बताए அதோட थे। இருக்கு. ஹல்லேலூயா. हालेलुया। அவர் கொடுத்து எழுதி கொடுத்துட்டான்னா நான் உங்களுக்கு சொல்றேன். अगर वो लिख कर दे देंगे तो बता உடனே देंगे, வித்துட்டு எனக்கு தாங்கன்னு கேட்க கூடாது. நீ वो तुरंत बेचकर मुझे दे दीजिए அது करके மாதிரிலாம் नहीं बोलना கடை चाहिए। கட்டலனா
எது வந்தாலும் உங்களுக்கு சபைக்கு சொல்லுவேன். और जो भी आए तो कलीसिया बताएंगे. தேவனிடத்துல இருந்து வராதது ஒன்றும் जो परमेश्वर के पास से जो नहीं आता है कुछ भी அது பாவமே. वो पाप है. தேவனிடத்துல இருந்து வரணும் ஆசீர்வாதம். सब कुछ परमेश्वर के द्वारा आना चाहिए. நீங்க நினைக்கலாம் ஐயா பங்களா எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு வேலையில பைத்தியக்காரன் நினைக்கலாம். आप सोचते रहेंगे काम सब छोड़कर आ गए அதே पागल பங்களா வீடெல்லாம் எனக்கு இலவசமா தருவார் பாருங்க. सारे बंगलो जो है परमेश्वर मुफ्त में हमें நீங்க எல்லாம் देंगे. வீட கட்டி எனக்கு தரக்க போறீங்க. आप सब घर बांध कर देने वाले हैं. ஹalleluya சொல்லுங்க. हालेलुया. இருதயத்துல பேசுவார். मन में परमेश्वर बात करेंगे. ஹalleluya. हालेलुया. பேசுவார் உங்களோட. परमेश्वर बात करेंगे आपसे. ஏ ஃபிக்ஸ்ல இருக்கிறத டிராப் பண்ணி அவன் மகனுக்கு கொடுறா அப்படிம்பாரு. और तेरे पास जो है लेकर तो अपनी बेटी को கொடுக்காத வரைக்கும் நீ தூங்க முடியாது. और जब तक नहीं देंगे तब तक नींद नहीं पूरा होगा. பாருங்க. आप देखिए. ஹalleluya. அப்படி செய்வார் ஆண்டவர். और वैसे करेंगे परमेश्वर. நீங்கள் அர்ப்பணம் பண்ணீங்களா உங்களுக்கு கொடுக்க கூடியவர்கள் அப்படி செய்வார். अगर आप सौंपेंगे तो परमेश्वर जो आपको देने वाले ऐसे ஹalleluya करेंगे. சொல்லுவோமா? ஹalleluya. உடனே ஒருத்தர் ஆசீர்வாதம் தர்றேன்னு தான நம்ம ஆஹா தந்துருங்க அதே வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது. और अगर कोई आशीर्वाद देते हैं तो ऐसे उसके पीछे नहीं जाना चाहिए ऐसे ही. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya சொல்லுவோமா? ஆகவே வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா जैसे वचन में लिखा गया देखिए. இந்த சியோனுக்கு செல்ல और जियोन जाने के लिए செல்ல முடியாதபடி பல தடைகள் வரும். उसे रोकने के लिए कुछ रुकावट आता रहेगा. பூரணமாக்கப்பட்டவர்களும் தேவ ஊழியர்களும் அத ஊழியம் செய்கிறவர்களுக்கும் சுதந்தரிக்கும்படியாக வைக்கப்பட்ட ஒரு மேலான இடம். और जो पूर्ण बने और सेवा करते हैं उनके लिए एक उच्च स्थान परमेश्वर रखे हैं. பிரைஸ் காட். ஹalleluya. हालेलुया. ஆகவே தான் तो इसीलिए நான் என்ன ஊழியங்க செய்ய முடியும் காய்கறி வெட்டிக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படி जो சொல்றேன். मैं क्या सेवा कर सकता हूँ सब्जी काटते रहता हूँ ऐसे நீங்கள் बोलते ஊழியம் रहेंगे. செய்யலாம் என்று நான் लेकिन आप சொல்றேன். भी सेवा कर सकते हैं करके बता रहा நீங்க हूँ. தான் பாஸ்டர் மைக்கே தர மாட்டீங்களா? जो आप कहते रहेंगे फास्टर तो मुझे माइक ही नहीं देते நான் हैं. உங்களுக்கு மைக்கே தர மாட்டேன். அந்த ஊழியம் தர மாட்டேன். जो वो सेवा आपको नहीं देते रहेंगे. ஊழியம் ஜெப ஊழியம் இருக்கிறது. जो प्रार्थना सेवा जो है वो பணிவிடை ஊழியம் இருக்கிறது. और सेवा जो है वो எல்லா ஊழியக்காரனும் செய்யணும். और सारा सेवा करना चाहिए उन्हें. சில பேருக்கு வீடு கூட்டுற அந்த வீடு துடைக்கிற சர்ச் துடைக்கிற ஊழியம் கொடுத்தேன். और कुछ लोग चर्च साफ सफाई करने वाला सेवा दिए थे. சில பேர் சரியா செய்யறது இல்ல वो இந்த कुछ लोग ஊழியத்தை. ठीक से करते नहीं है वो சில सेवा நேரம் को. நான் மாப் அடிக்கிறேங்க வந்து. और कुछ लोग यहाँ पर आकर यहाँ साफ सफाई करना पड़ता நாங்க है. வீடு தொடச்சி நீங்க உங்களை உட்கார வச்சு இருக்கறேனா? और यहाँ पर साफ सफाई कर आपको बिठाए हैं. எல்லா ஊழியமும் நான் செய்ய ரெடி. और सारा सेवा करने के लिए फास्ट நீங்க तैयार ஒரு है. சின்ன ஊழியம் செய்யணும். आपको भी छोटा सेवा करना चाहिए. ஜெப ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. जो प्रार्थना सेवा हमें दिया गया है. ஜெபத்துல உண்மையா இருக்கணும். जो प्रार्थना में सच्चा होना चाहिए. இன்னைக்கு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு ஆலயத்துக்கு போகணுங்க. आज आराम लेकर कलीसिया जाएंगे वैसे नहीं. நல்ல கண் விழிச்சிட்டு நான் ஆலயத்துக்கு போகணும்னு வரணும். जैसे मैं जाकर कलीसिया आऊंगा. உனக்காக ஒன்றை கர்த்தர் செய்வார். और तभी परमेश्वर आपके लिए कुछ नया कार्य हालेलुया करेंगे. சொல்லுமா? हालेलुया. நான் சிபிஎம் னு ஒரு சர்ச்சுக்கு போனேன். और सीपीएम करके कलीसिया में गए थे पनवेल में. फ्रेंड ஜானி குட்டின்னு இங்க இருக்காரு. और इनके मित्र यहाँ पर है. और अधिकारिया இருக்காரு. एक अधिकारी है वो कार में लेकर गए वहाँ पर. போனோம் நாங்க. वहाँ पर गए. கூட்டத்துக்காக போல. वहाँ ऐसे भीड़ के लिए नहीं मीटिंग के लिए नहीं. वहाँ पर देखे அவர் என்னை விட்டுட்டு वो छोड़कर கொஞ்ச நேரம் எனக்கு வேலை இருக்கு அப்படினா. और थोड़ा समय काम है करके बोले. अब कार में रहिए करके बोले वो. போய் வணக்கமத்தை எடுத்து எல்லாம் துடைக்கிறாரு. और जाकर झाड़ू लेकर साफ सफाई कर रहे थे அவர் वो. கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் ஏறி துடைக்கிறாரு. वो दिया गया सारे कार्य को साफ सफाई कर रहे थे. ஷாக் ஆனது. वो शॉक हो गए वो. பெரிய அதிகாரியா இருக்கு. इतना बड़ा अधिकारी है ये. என்னடா அது போய் அங்க போய் தொடச்சிட்டு இருக்காரு. और वहाँ जाकर साफ सफाई करते हैं वो. நீ சியோன் போகணும் செய்யணும். अगर तुझे जियोन प्रवेश करना है तो करना है सेवा करना है. சரி அதான் செய்யல. ठीक है வேற वो என்ன नहीं செய்யறது? किए तो और क्या करे. லூக்கா 8:3 பாருங்க. लूका 8वां अध्याय तीसरा वचन வேதத்திலே देखिए. சூசன்னாள் இருந்தாள். और शास्त्र में सुजना जोयनाल करके இருந்தாள். और जोयना करके भी थी. நான் பிஸி வேலைன்னு ஓடுறேன். और बिजी काम का दौड़ते रहते हैं. உனக்கு பணம் வருது. जो धन मिलता है உன் பணத்தால் ஊழியம் செய். जो पैसे के द्वारा भी सेवा कर सकते हैं. जो अपनी संपत्ति के द्वारा भी सेवा कर सकते हैं. ரெண்டு மிஷனரியை தாங்க. और 2 मिशनरी हम संभाल सकते हैं. और 3 कलीसिया हम संभाल सकते हालेलुया. हैं. சேலமா செய்ய முடியாதா? कर सकते हैं कि नहीं. பணத்தால் ஊழியம். जो पैसे के द्वारा सेवा. செய்ய மாட்டேன். நானும் போய் சொல்ல மாட்டேன். और पैसे के द्वारा सेवा नहीं करूंगा. मैं भी जाकर नहीं बताऊंगा. செபமும் பண்ண மாட்டேன். और मिलकर प्रार्थना भी नहीं करूंगा. ஆண்டவர்ட்ட போணுமா வேண்டாமா? परमेश्वर के पास जाना है कि नहीं. சொல்லுங்க. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர்ட்ட போணும். परमेश्वर के पास जाना है. நிறைய ஊழியங்கள் இருக்கு. जो बहुत सारे सेवा है. அருமையான தேவனுடைய பிள்ளை. प्यारे परमेश्वर के இவர்கள் ஆஸ்தியினால் தங்க என்ன செய்தார்களா? ये अपनी संपत्ति के द्वारा क्या करते ஊழியம் हैं செய்தார். எதற்காக? वो सेवा करते हैं किस लिए. சியோன் போணும். तो जियोन प्रवेश करना है. ஹalleluya சொல்லுங்க. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆஸ்தியால் ஊழியம் जो போணும். अपनी संपत्ति के द्वारा सेवा சில करते பேர் हैं ஊழியம் ये. செய்ய போனா எங்காச்சும் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டறாங்க. और कुछ सेवा करने जाते हैं तो उधार लेकर वापस नहीं लौटाते हैं. எல்லாரும் சாட்சியா இருக்கும். हर एक जगह गवाही होना चाहिए. பிரதிஷ்டை காத்துக்கொள்ளணும். जो अपनी प्रतिष्ठा हम பரிசுத்தத்தை संभालना है.
கொள்ளணும். पवित्रता हमें संभालना है ஹalleluya எல்லாம் और பண்ணிருக்கலாம். बड़े बड़े त्याग किए रहेंगे, உங்க பரிசுத்தத்தை लेकिन अपनी பாதுகாக்கணும். पवित्रता हमें रक्षा करना है। ஹalleluya எப்படியும் ஜீவித்துட்டு சீயோன் வரலாம்னு और முடியாது. कैसे भी जीवन बिताकर जीवन प्रवेश कर पाएंगे वैसे ஹalleluya नहीं, எப்படியும் ஜீவித்துட்டு வாசஸ்தலங்களுக்கு வரலாம்னு முடியாது. कैसे भी जीवन बिताकर निवास ஆகவே स्थान प्रवेश कर पाएंगे ஊழியம் ऐसे செய்ய नहीं। வேண்டும். हमें सेवा करना है। சங்கீதம் 95:8 சொல்லுகிறது और भजन संहिता 95 में लिखा गया சோதனை है, உருவாக நடக்க வேண்டும். சோதனை வரும், जो परीक्षा आता होगा, பாவங்கள் வரும், पाप आता होगा, அதுல விழுந்துற கூடாது. लेकिन उसमें गिरना नहीं है। அதுக்கு தான் பரிசுத்த ஆவியை तो इसीलिए पवित्र आत्मा जी परमेश्वर हमें देते हैं, சபையில போய் அடிக்கடி ஐக்கியப்படணும். जो कलीसिया में जाकर संगति रखना है। இந்த உலகத்துல பாவம் நிறைந்திருக்கு. इस पृथ्वी में जो पाप भरा நீங்க है, சரியா ஐக்கியப்படலையோ अगर ठीक संगति नहीं रखते हैं तो, அதனால தான் சங்கீதம் और इसलिए भजन संहिता 133ல எழுதப்பட்டிருக்கு 133वां अध्याय में लिखा है, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது जहाँ भाई लोग मिलकर इकट्ठा होते हैं சுகமா இருக்கும். वो कितना अच्छा होगा। ஆரோனுடைய சிரசின் மேல இருந்து தாடி வழியா வழிந்து வருகிறது. जो आरोन के सिर से दाढ़ी से जो आता है वो तेल के समान है, वो அபிஷேகத்தை காட்டுது. जो अभिषेक அங்க देखिए, ஆசீர்வாதம் உண்டு, वहाँ आशीर्वाद அங்க है, ஜீவன் உண்டு. वहाँ पर जीवन है। பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் உண்டா இல்லையா? जो आशीर्वाद है कि नहीं? அபிஷேகம் என்ன செய்கிறது? अभिषेक क्या करता है நம்மள देखिए, சோதனை ஜெயிக்க வைக்கிறது. परीक्षा को जीतने में मदद करता है। वो யோசேப்பு எப்படி जैसे यूसुफ जो है அந்த வஸ்திரத்தை அவள் இழுக்கும் பொழுது விட்டுட்டு ஓடினானோ वस्त्र खींचते समय छोड़कर वहां से निकला, அதுபோல பாவத்தை வெறுக்கக்கூடிய वैसे ही पाप को नफरत करने இருதயத்தை वाले मन தேவன் को தருவார். परमेश्वर हमें देंगे। ஹalleluya. हालेलुया। நீங்க குடிகாரனோட அடிக்கடி ஃபெலோஷிப் வச்சு பாருங்க, जो पियाकट के साथ संगति रखकर आप देखिए, அந்த புத்தி தான் வரும். वही बुद्धि आपको भी आता होगा। தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியப்பட जो परमेश्वर के लोगों के साथ संगति रखते रखते அவர்களே எப்படி இருக்காங்க? वो ऐसे रहते हैं। ஒரு நாள் ஏசன்னையா சொன்னாரு, एक बार एजना भाई जो बता रहे थे, यहाँ पर ऐसे खड़े होकर प्रचार कर रहे थे, वो இந்து குடும்பத்தார் வந்தாங்க. जो हिंदू परिवार के लोग जो आए कलिसिया में, பூ வச்சு பட்டு வச்சு அப்படி அலங்காரம் பண்ணி வந்தாங்க. ऐसे फूल सब रखकर सजा कर वो आए थे। வாலிப புள்ள வந்து சபைக்குள்ள வந்து முழங்காலிட்டு முக்காடிட்டு அந்த பயபக்தியா ஆராதித்த பார்த்தது அவங்களுக்கு வெட்கமாயிட்டு. एक जवान लड़की जो अंदर आकर प्रार्थना कर रही थी, वो देखकर वो लज्जित हो गए थे। இரண்டாவது வாரம் வந்தாங்க, वो दूसरे हफ्ते பூ आए, வைக்கல பட்டு வைக்கல, वो फूल नहीं रखे और टिक्का மூணாவது नहीं வாரம் लगाए, வந்தாங்க, और तीसरे हफ्ते आए, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. सब कुछ निकाल दिए थे। वो அவளுடைய ஒரு பெண்ணுடைய ஜீவியம் एक लड़की, जवान लड़की, उसकी जीवन जो அவ है, வாழ்க்கையை மாத்திட்டு इनका जीवन परिवर्तन कर ஹalleluya. दिया। இப்போ தேவனுடைய பிள்ளைகளா இணைந்து तो परमेश्वर के लोग ஐக்கியப்பட்டு मिलकर துதிக்க संगति रख- சியோனுக்கு வரும் பொழுது और स्तुति करने जियोन आते நல்ல समय எண்ணங்கள் வரும், अच्छे अच्छे विचार நல்ல आता சிந்தைகள் होगा, வரும், अच्छे विचार आता होगा, அன்பின் எண்ணங்கள் வரும், प्रेम के विचार आता होगा। ஹalleluya. हालेलुया। இப்படிப்பட்ட சிந்தைகள் வரும். जिस प्रकार के विचार आता होगा, அருமையான தேவனுடைய பிள்ளை, प्यारे परमेश्वर के लोगों, அதுவே வேதம் சொல்லுகிறது. और इसलिए वचन இந்த कहता है, சியோனிலிருந்து जो जियोन से உங்களுக்கு लेकर ஆசீர்வாதம் परमेश्वर வருகிறது. को आशीष करते हैं। ஹalleluya. हालेलुया। தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் परमेश्वर की வருகிறது. ओर से आशीर्वाद आता है। இப்போ ஏசாயா 14:32 என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? और एजिया 14:32 में क्या लिखा? சிறுமையின் ஆவியோடு இருக்க வேண்டும். जो दीन की आत्मा से होना चाहिए, சிறுமையின் ஆவியோடு இருக்க வேண்டும் हमें எழுதி. दीन होना चाहिए, इस तरह लिखा है। சியோனுக்கு போனா तो जियोन प्रवेश करना है तो பெருமை இருக்க கூடாது. घमंड नहीं होना चाहिए। என்ன இருக்க கூடாது? क्या नहीं होना है? 1 சாமுவேல் 2:7 எழுதப்பட்டிருக்கிறது. और पहले सामुएल दूसरा अध्याय 7वां वचन में लिखा गया है। சங்கீதம் 113:7-8 வசனம் சொல்லுகிறது. और भजन संहिता 113 अध्याय 8-9 वचन कहता है, அப்படி சிறுமையோடு वैसे दीन होकर, தாழ்மையோடு இருக்கிறவர்கள वैसे दीन होकर जो रहते हैं, கர்த்தர் பிரபுக்களோடு உட்கார परमेश्वर प्रभु के வைப்பார், संग बैठने परमेश्वर मदद करेंगे, ராஜாக்களோடு உட்கார वो வைப்பார். राजाओं के संग वास करने परमेश्वर मदद करेंगे। ஹalleluya. हालेलुया। நான் பிரதிஷ்டை உள்ளவன், मैं प्रतिष्ठा पाया हूँ, நான் வந்து ஆள ரட்சிக்கப்பட்டவன், मैं उद्धार पाया हूँ, நான் பாவ மன்னிப்பை பெற்றுட்டேன், मैं पाप की क्षमा को पाया நான் हूँ, சில தியாகங்களை பண்ணி இருக்கிறேன், और कुछ त्याग भी मैं किया நான் हूँ, வேலையை விட்டுட்டேன், जो अपनी नौकरी में छोड़ दिया அதை हूँ, விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன்னு और சொன்னாலும் वो छोड़ दे ये छोड़ दे बोलने से बढ़कर உன் பெருமையை விட்டியா? அதான் अपने கேட்பாரு. घमंड को छोड़े है क्या? பெருமை இருந்தா சியோன் போக अगर முடியாது. घमंड होगा तो जियोन प्रवेश नहीं कर ரொம்ப पाएंगे। முக்கியம். ஹalleluya. हालेलुया। பெருமை இருந்தா ஒருபோதும் போக முடியாதுன்னு अगर சொல்றாங்க. घमंड होगा कभी प्रवेश நல்லா नहीं कर தெரியும். पाएंगे। இப்ப யார் தான் சியோன் போவாங்க? तो जियोन कौन நான் प्रवेश போவேன், நான் करेंगे? போகலாம் சொல்ல முடியாது. तो मैं जाऊंगा करके बोल नहीं நான் पाएंगे। பிரதிஷ்டை காத்துக்கொண்டா, जो अपनी प्रतिष्ठा को நான் रक्षा करेंगे பரிசுத்தத்தை तो காத்துக்கொண்டா, अपनी पवित्रता हम रक्षा करेंगे ஹalleluya. तो, நான் தாழ்மையை தரித்து और கொண்டா, दीनता को पहन लेते हैं तो, ஹalleluya. நான் ஊழியம் செய்தால், और सेवा करेंगे तो, நான் மீட்கப்பட்ட அனுபவத்திலே அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை காத்துக்கொண்டால், उद्धार के अनुभव को रक्षा करेंगे तो, நான் அந்த பரமசியோனுக்கு तो परम போவேன். सियोन में प्रवेश कर पाएंगे। ஹalleluya சொல்லுவோமா? हालेलुया। ஹalleluya. ஹalleluya. இப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? तो हमें क्या करना है? நான் देखिए, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட पहले வேண்டும். परमेश्वर के राज्य को हमें ढूंढना தேவனுடைய है, நீதியை தேட வேண்டும். परमेश्वर की नीति को हमें ढूंढना है, முன்னுரிமை கொடுக்க வேண்டும். और उसके लिए पहले जगह हमें देना चाहिए। ஹalleluya சொல்லுமா? हालेलुया। அததான் இயேசு சாமி சொன்னார். और वही यीशु मसीह भी कहते हैं,
மத்தேயு 6:33ல சொன்னார். और முதலாவது நீ என்ன செய்றாய்? 35वां वचन में लिखा है, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கற पहला அப்படி? जगह तो किसके लिए देता है? ஒரு ஊர்ல एक गांव में ஒரு அருமையான ஒரு பிள்ளை பேரு ராணி. और एक अच्छी बच्ची है, उसके नाम रानी है। அந்த பிள்ளை அனாதையா இருந்தா. वो बच्ची जो अनाथ की तरह थी, தாய் தகப்பன் சின்ன வயசுல செத்துட்டாங்க. उसके माता पिता बचपन में ही गुजर गए थे। ஏன் செத்தாங்கன்னா वो क्यों गुजरे? அவங்க அப்பா அம்மா வந்து நல்ல ஆவிக்குரியவங்க. वो उसके माता पिता अच्छा நல்ல आत्मिक लोग थे, ஆவிக்குரிய முறையில ஞானஸ்நானம் எடுத்து நல்ல आत्मिक रीति से ஆவிக்குரிய बपतिस्मा சபையில लिए, आत्मिक कलिशा में थे। वो பரிசுத்த ஆவியை பெற்று पवित्र आत्मा को पाए, நல்ல ஒரு சபையில ஐக்கியமா एक अच्छा कलिशा में संगति रखे। இந்த பிள்ளை சின்ன பிள்ளை. और एक छोटी सी बेटी थी वो, जो 5 साल की थी। 5 வயசுலயே 5 साल की थी वो समय पर அந்த ஊர்ல ஒரு गांव में கொடிய காய்ச்சல் ஒண்ணு வந்தது. एक बुखार वहां पर फैलने அந்த लगा। காய்ச்சல்ல இந்த அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. वो बुखार के कारण उसके माता पिता वहां पर गुजर ஒரே गए ஒரு थे। பொண்ணு। और एक ही लड़की थी वो, 5 வயசுல அனாதையாக்கப்பட்டா. 5 साल की थी तो अनाथ बन गई वो। தாய் தகப்பன் இல்ல. उसके माता पिता नहीं थे। உடனே तुरंत அவங்க அத்தை அவளை கொண்டுகிட்டு போய் வளர்த்தாங்க. और उसकी मामी जो है लेकर पालने लगी। அவங்க அத்தை கிட்ட அவ வளர்ந்துகிட்டு இருந்தா. और वहां पर बड़ा हो रही थी वो। வளர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது और बड़ा होते समय கொஞ்ச காலம் அந்த அத்தை படிக்க வச்சாங்க. और कुछ दिन वो पढ़ाए। அந்த அத்தை வீட்டினர் கேத்தலிக் குடும்பத்தை சேர்ந்தவங்க, பேர் கிறிஸ்தவங்க. और उनके लोग जो है कैथोलिक परिवार के थे, नाम के मसीह के लोग அப்பா थे அம்மா वो। போன சர்ச் போல அனுபவம் இல்ல. जो माता पिता के जो कलिशा के अनुभव वहां पर नहीं था। இவன் ரொம்ப கலக்கத்தோடு எங்க என்ன செய்வது, இங்க போய் இப்படி போறனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா. और वो व्याकुल थी, यहाँ मैं इस तरह कर रही हूं करके सोच रही थी वो ஒரு लड़की। நாள் அத்தாட்ட சொன்னா, और एक दिन मामी को बताने लगी, எங்க அப்பா அம்மா போன அந்த ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போறேன், எனக்கு जो அனுமதி माता கொடுங்க. पिता जा रहे थे वो कलिशा जाने के लिए अनुमति दीजिए करके எனக்கு पूछ இங்க रही थी वो। வர்றதுக்கு மனசு இல்ல. यहाँ पर मुझे आने मन नहीं எனக்கு அதை है, மட்டும் நீங்க உதவி செய்யுங்க और அப்படின்னு. सिर्फ वो वहाँ जाने के लिए मदद போலாம் कीजिए। அப்படிட்டாங்க. और वो बोले कि हाँ तू जा सकती உடனே है। இவங்களுக்கு இந்த அத்தைக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. और मामी के 2 बच्चे थे वहाँ पर, ஒருத்தி பேர் மெர்சி, और एक नाम नरसी है वो, ஒருத்தி பேர் லீலா. और एक नाम இந்த लीला 2 है। பிள்ளைகளும் இவளோட போயிடுவாங்க. वो दोनों उसके संग जाते थे, மற்ற கூட்டங்கள்லாம் அம்மாவோட போவாங்க. और बाकी भीड़ जो है அவங்க वो अपनी माँ के चर्चिल साथ जाते थे। இப்படியே இருந்தது. वैसे ही हो रहा था। வாலிபத்தை வந்தா. वो जवान बनी वो, வாலிபம் வந்த உடனே அவளை படிக்க வைக்க அத்தையால முடியல. ரொம்ப और वो கஷ்டப்பட்ட पढ़ा नहीं குடும்பம். पाए, बहुत कष्ट उठा रहे थे वो ரொம்ப परिवार। கஷ்டப்பட்ட குடும்பம். वो ज्यादा कष्ट उठा रहे थे என்ன परिवार। செஞ்சாங்கன்னா, तो वो क्या कर रहे थे, ஏமா நீ காய்கறி வியாபாரம் வைக்கிறதுக்கு உன்னை ஏற்பாடு பண்ணாங்க. और सब्जी बेचने के लिए वहां पर सब तैयारी सब कर रहे थे। பிள்ளைய ராணிய காய்கறி வியாபாரம் வைக்க வச்சாங்க. वो रानी जो है सब्जी सब बिजनेस करवा रहे நல்லா थे, சம்பாதித்து கொடுத்துட்டு वो இருந்தா. अच्छे से कमा कर दे रही थी ஆவிக்குரிய पैसे। சபைக்கு போவா. जो आत्मिक कलिशा जाते थी, ஒரு நாள் வந்தது. और एक दिन वहां पर आया, ஓ நியூ இயர் வந்தது. और एक न्यू ईयर आया, அந்த நியூ இயருக்கு ஆராதனைக்கு போகணும். वहां पर आराधना जाना था। அப்ப சொன்னா, तो कहने लगी वो, அத்தக்காரி சொன்னா, तो ஏமா उसकी मामी कहती है वहां நீ पर, உங்க சர்ச்சுக்கு போனீங்கன்னா तू तेरे कलिशा जाएगी ஆவிக்குரிய तो, சர்ச்சில ராத்திரி விடிய தர 5 மணிக்கு தான் முடிப்பாங்க. जो आत्मिक कलिशा में सुबह 5 बजे छोड़ेंगे, காய்கறி வியாபாரம் வைக்க முடியாது. तू जो है धंधा नहीं कर पाएगी, வியாபாரமும் நஷ்டமாயிடும். और धंधा भी नष्ट हो அதனால எங்க जाएगा। சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா तो अपनी कलिशा में तू आ जाएगी तो 12 மணிக்கெல்லாம் ஆராதனை முடிஞ்சிடும். 12 बजे तो वहां पर आराधना खत्म हो जाएगा। 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தலாம், தூங்கிடலாம், வியாபாரம் பண்ணிடலாம். उसके बाद घर आ जाएंगे, सो जाएंगे, धंधा भी कर அத்தை पाएंगे। கிட்ட சொன்னா, तो कहती है अपनी मामी के அத்தை, पास, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுன்னு பைபிள்ல और இருக்கு. पहले परमेश्वर के राज्य और नीति को எல்லாம் ढूंढना, उस पर ஆண்டவர் लिखा தருவாரு. है। सब कुछ परमेश्वर देंगे, கூடவே தருவாரு. सब कुछ परमेश्वर ஒருபோது देंगे, பிசினஸ் और நஷ்டமாவாதுன்னு कभी சொன்னா. धंधा कभी नष्ट नहीं होगा करके बोल रही அவ थी वो। சர்ச்சுக்கு அவ தனியா போயிட்டா. और उसकी कलिशा में अकेला चले गई वो, பிரைஸ் தி லார்ட். முடிச்சிட்டு 5 மணிக்கு வெளில வர்றா. होकर 5 बजे वहां से लौट रही थी। பஜார் போகணும். இப்போ उसे बाजार जाना था, வேகமா போறா. वो दौड़कर जा रही थी, तेजी போனா से दौड़ रही थी। எல்லாரும் அவளோட எல்லாரும் அதிகாலையில காய்கறி வாங்கிட்டு வர்றவங்க எல்லாம் வாங்கிட்டு திரும்பிட்டு வர்றாங்க. और उसे सब्जी लेने वाले सब लौटकर वहां पर सामने आ रहे थे उसके, ரொம்ப நிந்தையா அவள சொல்றாங்க. और बहुत निंदा कह रहे ராத்திரி थे பூரா वो। கோயில்ல உட்கார்ந்திருந்தேனா எவன் தருவான் உனக்கு? और पूरे रात भर कलिशा में कोई रहेगी बार तो कौन ஒண்ணும் இல்ல. देंगे तुझे? जाकर देख, कुछ भी கோயில்ல नहीं है करके உட்கார்ந்தா बोले கடவுள் वो। கொடுப்பாரா? अगर कलिशा में அப்படின்னு रहेंगे எல்லாம் परमेश्वर நிந்திச்சு देंगे போயிட்டாங்க. क्या, बोलकर सब हंसकर वहां से जा रहे थे। ரொம்ப துக்கத்தோட போறா. बहुत दुख होकर दौड़ அங்க रही போய் थी वो। பார்த்தா, वहां जाकर देखी, बाजार है खाली। वहां बाजार पूरा खाली हो ஒண்ணும் गया था, இல்ல. कुछ भी नहीं எல்லாம் था, வித்து போயிட்டு. सब कुछ वहां पर அவன் खरीद लिए, போயிட்டான். और सब लोग चले गए हैं। ரொம்ப அவளுக்கு டென்ஷன் ஆயிட்டு. ये बहुत टेंशन हो गई, என்ன செய்யறதுன்னு துக்கமா இருந்தது. ஆண்டவரே, बहुत दुखी हो ராத்திரி गई எல்லாம் वो। உம்முடைய சமூகத்துல இருந்தேனே, रात पूरा உம்மை தேட आपके चरणों में சொன்னீரே थी। அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே वो நிக்கிறா. बोलकर सोचकर वहां पर खड़ी திடீர்னு ஒரு थी। டெம்போ வந்தது. அங்க अचानक टेम्पो आया वहां पर, காய்கறி டெம்போ வந்தது. जो सब्जी टेम्पो वहां पर आया। சிலர் ஹalleluya அந்த லேட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பஜார்ல எல்லாம் போயிருப்பாங்க. நம்மளுக்கு யாரு வியாபாரி கிடைக்க போறாதுன்னு ஒரு டெம்போக்காரன் காய்கறி அப்படியே கொண்டுட்டு வந்து நிக்கிறான். और सब யாரும் गए இல்ல. होंगे बोलकर वहां पर टेम्पो लेकर आ रहा था, இவன் वो आदमी। மட்டும் அங்க நிக்கிறா. और सिर्फ अकेली लड़की वहां पर खड़ी थी। அந்த ஓனர் சொன்னா, ओनर पूछे, ஏமா बेटी, காய்கறி வாங்க வந்திருக்கீங்களா? सब्जी खरीदने के लिए तो आई है ना? இன்னைக்கு நியூ இயர். आज न्यू ईयर भी है, உன்னால எவ்வளவு காய்கறி அள்ளிக்க முடியுமோ தூக்க முடியும் தூக்கிட்டு போ. और जितना सब्जी चाहिए तू उठाकर இன்னைக்கு लेकर காசு चला जा, கிடையாது. और पैसा मत दे, நீ எடுத்துட்டு போ. तू लेकर चला जा। கொண்டு சந்தோஷமா வித்தா. वो खुशी खुशी जाकर बेचने வியாபாரம் लगी, செய்தா. वो बिजनेस करने
करने लगी நிறைய லாபத்தோடு கொண்டு அத்தை और கிட்ட बहुत கொடுத்தா सारे लाभ के साथ उसकी मामी को देने लगी அந்த காசை வாங்கிட்டு அத்தை அழுதா तो पैसे लेकर उसकी मामी वहां पर रोई ஒரு சின்ன பெண்ணா இருந்தாலும் एक छोटी लड़की है தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு पहले परमेश्वर के எல்லாம் राज्य को கொடுக்கப்படும்னு ढूंढो சொன்னார் सब कुछ तुम्हें दिया जाएगा इस तरह वचन में लिखा நீ है தேவனுடைய பிள்ளைம்மா तू परमेश्वर की बेटी நீ है தேவனுடைய பிள்ளை तू परमेश्वर की बेटी है தேவ வசனத்தின்படி நடக்க உன்னை அர்ப்பணிச்ச परमेश्वर के वचन அந்த के द्वारा பிரதிஷ்டை चलने நீ सौंपी பாதுகாத்துக் वो கொண்ட प्रतिष्ठा तू रक्षा कर ली அதனால நிச்சயமா கர்த்தர் அதை ஆசீர்வதித்திருக்கிறார் तो इसलिए जरूर परमेश्वर आशीष किए हैं இந்த ரெண்டு பிள்ளை அத்தையினுடைய ரெண்டு பிள்ளைகளும் उस मामी की दोनों बेटी அத்தையும் और उनकी உடனே मामी ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு तुरंत परमेश्वर को இவ स्वीकार போற किए ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போயிட்டாங்க और जहां पर ये हालेलुया जाती है वही சொல்லுவா. कलीसिया वो भी जाने लगे ஹல்லேலூயா हालेलुया இவ எங்கேயும் போய் ஊழியம் செஞ்சாளா वो जाकर कहीं सेवा कर रही थी அவளுடைய क्या வாழ்க்கை ஊழியம் செய்தது उसका जीवन जो है वहां पर सेवा अनेक करने பேர் लगा சபைக்குள்ள வந்து விட்டார்கள் अनेक लोग वहां पर कलीसिया आने लगे அதனால மூன்று பேர் தேவனுக்குள்ள வந்துட்டாங்க वहां 3 लोग कलीसिया के अंदर आ சியோனுக்கு गए போகணும்னா வெறுங்கையோட வரக்கூடாதுங்க और जीवन प्रवेश करना है तो खाली हाथ में ஆஸ்தியால जाना ஊழியம் चाहिए பண்ணணும் जो सेवा करना ஹல்லேலூயா है ஆத்தும ஆதாயம் பண்ணணும் जो आत्मा हमें लाभ करना है ஹல்லேலூயா நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும் अपनी आत्मा को हमें रक्षा करना है ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம் परमेश्वर के लिए सौंपना है நாம் ஜெபிக்க போகிறோம் हम प्रार्थना करने वाले கர்த்தர் हैं நம்மளையும் परमेश्वर हमें भी तैयार करेंगे எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் सब प्रार्थना करेंगे முழங்கால் படியிடும் सब घुटने में आ எல்லாரும் जाएंगे முழங்கால் படியிடும் सब घुटने में आ முழங்கால் जाएंगे படியிட்டு நாம் ஜெபிக்க घुटने में आकर போகிறோம் हम प्रार्थना करने ஆண்டவர் वाले நம்மளை हैं தகுதிப்படுத்துகிறார் परमेश्वर हमें योग्य बनाते நம்மளை हैं சுத்திகரிக்கிறவர். वो हमें शुद्ध करते हैं சியோனுக்கு வந்தீர்கள் अब जियोन में आए ஹல்லேலூயா அவருடைய இரத்தத்தின் இடத்திலே வந்தீர்கள் परमेश्वर के लहू के पास अब आए हैं அருமையான தேவனுடைய பிள்ளையே प्यारे परमेश्वर के ஒரு लोग வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்வது மூலமாக अलग किया गया जीवन बिताने के द्वारा நம்முடைய ஹல்லேலூயா கர்த்தரிடத்திலே உடன்படிக்கை செய்ததை பிரதிஷ்டை செய்ததை காத்துக்கொள்ளும் பொழுது जो परमेश्वर के बाद जो वाचा बांधे थे जो प्रतिष्ठा को रक्षा करते அந்த समय வாசஸ்தலத்துக்கு நம்மளை தகுதியாக்குறார் वो निवास स्थान के लिए परमेश्वर में योग्य ठहराते हैं அங்கிருந்து நம்மளை और ஆசீர்வதிக்கிறார் वहीं से परमेश्वर हमें आशीष करते हैं உலக பிரகாரமான जो ஆசீர்வாதத்தையும் संसार के आशीर्वाद को भी உலக பிரகாரமான जो ஆசீர்வாதத்தையும் संसार के रीति की जो आशीर्वाद को भी உன்னதமான और ஆசீர்வாதத்தையும் स्वर्गीय आशीर्वाद को भी நமக்கு நிச்சயம் தருகிறேன் परमेश्वर जरूर दूंगा कहते हैं वो எல்லாரும் முழங்கால் படிட்டு सब घुटने में आ जाएंगे ஒரு 3 நிமிடங்கள் 3 मिनट நீங்க ஜெபம் பண்ணுங்க आप प्रार्थना இந்த कीजिए வேத வசனத்தை வைத்து वचन को நாம் लेकर ஜெபித்து முடிக்க हम போகிறோம். प्रार्थना करके खत्म करने எல்லாரும் वाले ஜெபம் हैं பண்ணுங்க. सब प्रार्थना करेंगे ஹல்லேலூயா வாய்களை திறந்து सब मुंह खोलकर ஆண்டவரே परमेश्वर நான் எந்த நிலைமையில இருந்தாலும் मैं कैसे भी परिस्थिति में रहूंगा फिर உம்முடைய भी பரிசுத்த ஆவி எனக்கு கொடுத்து आपकी पवित्र आत्मा मुझे दीजिए என்னை நல்ல ஒரு சியோனாய் கட்டி एक எழுப்புங்க अच्छा जीवन मुझे बनाइए परमेश्वर ஜெபம் பண்ணுங்க प्रार्थना कीजिए ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுங்க प्रार्थना कीजिए என்ன ஒரு காரியத்தை அடுத்த வாரத்துல நான் உங்களுக்கு சொல்லி और एक कार्य अगले हफ्ते सिखाएंगे அருமையான தேவனுடைய பிள்ளை प्यारे परमेश्वर के लोगों ஹல்லேலூயா நாம் எப்படி சுத்திகரிக்கப்படணும் और कैसे हमें शुद्ध எப்படி बनना நாம் है குற்றமற்றவர்களாய் और காணப்பட कैसे வேண்டும் निर्दोष नजर आना चाहिए ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி परमेश्वर செய்வார் आत्मा जी मदद करेंगे ஹல்லேலூயா ஜீவியத்துல மாறுபாடு உள்ளவர்கள் और जीवन में टेढ़े जीवन जो बिताते हैं ஹல்லேலூயா அவர்களோடு ஹல்லேலூயா நீங்க அதிகமா ஐக்கியப்படக்கூடாது के साथ अधिक अधिक संगति नहीं रखना है குணப்படாத மனிதரிடத்துல இருந்து जो उद्धार नहीं पाते हैं वैसे நாம் मनुष्य வேறு से பிரித்து ஜீவிக்க हमें வேண்டும். अलग रहकर जीवन बिताना चाहिए பொல்லாத சகோதரர்கள் और दुष्ट लोग जो है விபச்சாரம் போன்ற जो व्यभिचार பாவத்திலே जैसे पाप जो करते ஜீவிக்கிற हैं जो जीवन बिताते எந்த हैं விசுவாசியா कोई இருந்தாலும் भी विश्वासी எந்த क्यों ना हो சகோதரனா और இருந்தாலும் कोई भाई क्यों ना हो அவரோடு ஐக்கியம் வைக்க கூடாது उनके साथ हमें संगति नहीं रखना है அப்படிப்பட்டவனை और वैसे लोगों சபையை को விட்டு தள்ளி போடுன்னு जो வேதம் कलीसिया से சொல்கிறது. दूर रख इस तरह वचन कहता है ஒழுங்கற்ற சகோதரர்கள் जो अनुशासन के बिना ஒரு रहने वाले காலத்தில் भाई தேவ வசனத்தின்படி நடந்து एक समय परमेश्वर के वचन के பின்பு द्वारा ஒழுங்கற்ற चलकर நடக்கிறவர்களோடு और फिर जो अनुशासन की तरफ नहीं நீங்கள் चलते हैं விட்டு விலக வேண்டும் उनसे दूर रहना चाहिए அதிக ஐக்கியம் வைக்க கூடாது उनके साथ अधिक உங்களுடைய संगति नहीं விசுவாசம் रखना கெட்டு है போக கூடாது என்று विश्वास को சொல்லப்பட்டது नहीं बिगड़ना है इस तरह वचन के लिखा गया है அர்ப்பணித்து வாழ வேண்டும் अर्पण कर जीवन बिताना சபையிலே है பிரிவினைகளை உண்டாக்குற जो சகோதரர்கள் कलीसिया में फूट लाने वाले வேதம் लोग जो சொல்லுகிறது हैं, जो वचन कहता அவர்களோடு है நீங்கள் நெருங்கி ஐக்கியம் வைக்க उनके साथ கூடாது अधिक से अधिक मित्रता हमें नहीं रखना चाहिए தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து परमेश्वर के भक्ति की वेश அதன் பலனை पहनकर மறுதலிக்கிறவர்களோடு उसके प्रतिफल को इनकार करने நீங்கள் वाले நெருங்கி ஐக்கியம் வைக்க उनके கூடாது साथ संगति नहीं रखना है இப்படியெல்லாம் தங்களை इस காத்துக்கொண்டு तरह अपने आप को रक्षा ஒரு कर பிரதிஷ்டையோடு வாழும் एक பொழுது प्रतिष्ठा की तरह जीवन बिताते உங்களுக்காக समय அந்த சியோன் வாசஸ்தலத்தை आपके लिए निवास स्थान परमेश्वर रखे हैं தேவன் உண்டாக்குற வாசஸ்தலத்திற்கு जो परमेश्वर बनाने वाले निवास स्थान के நம்மளை लिए அழைத்து செல்ல இயேசு हमें வருகிறார் लेकर जाने के लिए यीशु மாறாத आने वाले हैं வருகிறார் ஹalleluya அர்ப்பணம் பண்ணுவோமா सब सौंपेंगे அர்ப்பணம் सब பண்ணுவோமா अर्पण करेंगे நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் आत्मा प्राण और शरीर जो முழுவதும் है குற்றமற்றதாக सब காணப்படும்படியாக तीनों निर्दोष नजर அவர் आने के வருகையிலே लिए குற்றமற்றதாக परमेश्वर के आगमन में காணப்படும்படியாக निर्दोष नजर आने के लिए பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார் पवित्र आत्मा वो हमें दिए हैं உதவியாக தந்திருக்கிறார் मदद करने இந்த पवित्र आत्मा दिए பரிசுத்த ஆவியிலே हैं ஜெபம் பண்ணி पवित्र आत्मा में இந்த प्रार्थना பரிசுத்த कर ஆவியிலே நிறைந்து पवित्र आत्मा से बढ़कर பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் पवित्र आत्मा நிறைந்து की सामर्थ से बढ़कर நாம் காணப்படும் பொழுது हम नजर आते समय ஜெயம் எடுக்க
எடுக்கும் और பொழுது जय पाते समय நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கலாம். परमेश्वर के राज्य को हम हासिल कर எல்லாரும் पाएंगे. ஜெபம் பண்ணுவோமா? सब प्रार्थना करेंगे. எல்லாரும் வாய்களை सब திறந்து मुंह खोलकर இந்த வாழ்க்கையை திறந்து मुंह खोलकर மற்றவர்களை நீங்க பார்க்க आप வேண்டாம். दूसरों को मत देखिए. மற்றவர்களுடைய ஜீவியத்தை பார்க்க வேண்டாம். दूसरों के जीवन को मत देखिए. இயேசு சொன்ன ஜீவியத்துக்குள்ளே வரும் जो பொழுது यीशु कहते हैं वो जीवन के अंदर நம்மளை प्रवेश करते பூரணப்படுத்த समय வல்லவராக वो இருக்கிறார். सिद्ध करने के लिए सामने परमेश्वर ஏசாயா சொல்லுகிறார், जैसे एजिया कहते हैं 30:19 சொல்லுகிறார், 30वां अध्याय 19वां वचन में சியோனை कहते சேர்ந்த हैं ஜனங்கள் जो जियोन के लोग जो हैं எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். वो जेरूसलम में वास करेंगे. இனி அவர்கள் அழுது கொண்டு फिर இரார். रोते नहीं रहेंगे वो. இனி அழுது கொண்டு இருக்க फिर மாட்டார். रोते नहीं रहेंगे वो. ஹalleluya. துக்கத்தோடு இருக்கிறாயா? दुख के साथ है பாரத்தோடு क्या இருக்கிறாயா? या फिर बोझ के साथ है क्या? தேவனுடைய சமூகத்திலே வாஞ்சியோடு परमेश्वर के வந்து चरणों में आते समय விடுதலையாக்குறவர் அவர். छुटकारा देने वाले உன் परमेश्वर है அழுகையை वो. களிப்பாய் மாற்றுகிறவர் அவர். तेरे शोक को आनंद உன் करने वाले துக்கத்தை परमेश्वर है. சந்தோஷமாய் மாற்றுகிறவர் तेरे அவர். शोक को आनंद करने वाले परमेश्वर है वो. சந்தலா கராதி கமாலா. எல்லாரும் வாய்களை திறந்து सब வாய்களை मुंह திறந்து खोलकर, मुंह எல்லாரும் खोलकर. ஹalleluya. हालेलुया. அந்த அபிஷேகத்தை உங்க மேல வைத்து वो अभिषेक आपके ऊपर ஹalleluya, रखकर நம்மளை वो தகுதிப்படுத்துகிறவர் योग्य बनाने वाले परमेश्वर நம்ம है குறைவுகளை वो. நிறைவாக்குகிறவர். सारी कमियों को पूरा करने वाले परमेश्वर है பாவத்தை वो. உணர்த்துகிற ஆவியானவர். पाप को समझाने वाले परमेश्वर है वो. சாபத்தை நீக்குகிற वो ஆவியானவர். श्राप को दूर करने वाले परमेश्वर है நம்மளை वो. பலப்படுத்தி நடத்துகிறவர். वो बल देकर चलाने நம்முடைய वाले परमेश्वर பிரதிஷ்டையை है. பாதுகாக்க உதவி செய்கிற प्रतिष्ठा रक्षा தேவன். करने मदद करने वाले இங்கே परमेश्वर அசைவாடி है. கொண்டிருக்கிறார். यहाँ पर मंडल आते பாரத்தோடு हैं. கேளுங்கள். सब बोझ के साथ உங்கள் पूछिए. பலத்தினாலும் அல்ல, आपके बल से பராக்கிரமத்தினாலும் नहीं, அல்ல, आपके पराक्रम से नहीं, ஆவியினாலே ஆகும் என்று मेरी आत्मा சொல்கிறார். के द्वारा होगा इस तरह परमेश्वर எல்லாரும் ஜெபம் कहते பண்ணுங்க. हैं. நல்ல நெடுமுழங்கால் सब படிடுங்க. सीधे घुटने में आ जाएंगे. முடிந்தவங்க நெடுமுழங்கால் जिनसे படிடுங்க. हो सकता है वो सीधे घुटने में आ ஹalleluya. जाएंगे. முழங்கால் போடுங்க. सीधे घुटने में आ जाइए. முடியாதவங்க வேண்டாம் நின்னுங்க. अगर जिनसे नहीं होता है वो खड़े हो जाएंगे. தட்டி ஆர்ப்பரித்து நல்ல सब जय जयकार ஸ்தோத்திரம் பண்ணி करके स्तुति कर நல்ல कर கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. सब प्रार्थना कीजिए कुछ எல்லாரும் ஜெபம் समय. பண்ணுங்க. सब प्रार्थना ஹalleluya. कीजिए. கர்த்தர் ஒரு பெரிய परमेश्वर விடுதலையோடு बड़ा छुटकारा தேவன் के நமக்கு உதவி साथ செய்வார். हमसे ஹalleluya. पाने मदद करेंगे. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். पवित्र आत्मा जी मदद करेंगे. சத்தியத்தினால் அலங்கரிப்பார். सत्य के द्वारा सजाएंगे. ஆவியினால் மாளிகையாய் वो अपनी आत्मा के द्वारा एक महल की तरह, एक अच्छा महल की तरह கட்டி எழுப்புவார். परमेश्वर हमें बांधेंगे. கட்டி எழுப்புவார். परमेश्वर बांधेंगे. நம்மளை वो தகுதிப்படுத்துவார். हमें योग्य बनाएंगे. இயேசு வரப்போகிறார். यीशु मसीह लौट कर आने वाले அதற்கான हैं. அடையாளங்கள் தருகின்றன. उसके चिन्ह जो नजर आता இந்த है நாளிலும் கூட आज भी நாம் தகுதி இல்லாமல் இருப்போம் हम என்றால் योग्य नहीं रहेंगे तो அருமையான தேவனுடைய பிள்ளைகள், प्यारे परमेश्वर के ஹalleluya, लोगों உலகத்துக்காக வாழ்வோம் इस என்றால் संसार के लिए जीवन बिताते रहेंगे இன்றைக்கு तो எல்லாம் உதறி போட்டு आज सब कुछ தூசியை छोड़कर உதறிவிட்டு सारे எழும்பு என்று धूल को சொல்லுகிறார். छोड़कर उठकर கர்த்தர் மகிமை உள்ள சீயோனாக நான் உன்னை परमेश्वर கட்டுவேன். महिमा के जियोन की तरह மகிமை உள்ள बना சீயோனாக करेंगे. உன்னை கட்டி எழுப்புவேன். जियोन की तरह परमेश्वर बांधते ஹalleluya. हैं. உன்னிடத்துல நான் வாசம் பண்ணுவேன்னு तेरे சொல்றாரு. साथ वास करूंगा परमेश्वर தேவன் कहते வாசம் हैं. பண்ணுகிற சீயோனாக परमेश्वर वास करने वाले நான் जियोन உன்னை தெரிந்து கொண்டேன் என்று बनकर சொல்கிறார். तुझे चुना हूं परमेश्वर எல்லாரும் कहते ஒப்பு हैं. கொடுப்போமாக. सब सौंपेंगे. எல்லாரும் ஒப்பு सब கொடுப்போமாக. सौंपेंगे. ரிக்கரபா சந்துலா ரபாரியா. ஹalleluya. ஹalleluya. ஜனங்களை आपके लोगों நீ को அபிஷேகம் अब பண்ணுனதற்காக अभिषेक किए इसलिए धन्यवाद करते हैं. அபிஷேகம் अब பண்ணுனதற்காக अभिषेक किए इसलिए धन्यवाद करते हैं. இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से ஆசீர்வதிக்கிறேன் आशीष பிதாவே. करते हैं पिता.